பக்கம் 163வது பக்கம், நூலில் 163வது பக்கம். இந்த தொடரில் என்னன்னு சொன்னால், ஹதீஸ் படித்து கொள்வது, அறிவு தேடுவது, மன உச்சியை தவிர்த்து நடப்பது, இது போன்றவைகளை பற்றி இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர் சொன்ன பாடங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாபுன் ஃபி மத்ஹி அல் ஹதீஸ வ அஹ்லஹு. பாபுன் ஃபி மத்ஹி அல் ஹதீஸ வ அஹ்லஹு. அதாவது ஹதீஸையும் ஹதீஸோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களையும், ஹதீஸை பின்பற்றி வாழக்கூடியவர்களையும் இமாம் ஷாஃபிஈ பாராட்டி சொன்ன செய்திகள். ஹதீஸையும் ஹதீஸ் துறையோடு இருப்பவர்களையும் பாராட்டி சொன்ன செய்திகள். இதில் ரபி' பின் சுலைமான் அறிவிக்கிறார், யகூலு சமிஅத்து முஹம்மத் இப்ன இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் யகூல் தலபுல் ஹதீஸ் அஃதல் மின் ஸலாத்தின் நாஃபிலா. ஹதீஸை படித்துக் கொள்வது, ஹதீஸை தேடிக்கொள்வது நஃபில் தொழுவதை விட மிகவும் சிறந்தது என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்றார். அதாவது உபரியாக தொழுவதை விட, நஃபிலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள் இருக்குதே, இந்த தொழுகைகள் தொழுவதை விட ஒருவர் ஹதீஸை படித்துக் கொள்வது மிகவும் சிறந்தது என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம முதலாவது ஹதீஸோடு சம்மந்தப்பட்ட அந்த மத்தன்களை வாசிடுவோம். இதில் அதாவது சொல்வதற்கு ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. என்னென்னு சொன்னால், ஹதீஸுகளை படித்துக் கொள்வது, ஹதீஸை தேடிக்கொள்வது என்பது ஒரு இல்ம், குர்ஆனுடைய இல்ம், ஹதீஸுடைய இல்ம். அந்த இல்மை நம்ம தேடிக்கொள்வதுன்றது இதைவிட சிறந்தது. அதாவது அதை நஃபிலான தொழுகைகளை விட மிகவும் சிறந்தது என்று சொல்லி இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக ரபி பின் சுலைமான் என்ன செய்கிறார், அறிவிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக யூனுஸ் இப்னு அப்துல் ஆலா சொல்கிறாரு, அடுத்த பக்கமாக 164. கால சமிஅத்து ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் யகூல், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யகூல் இதா ரஅய்த ரஜுலன் மின் அஸ்ஹாபில் ஹதீஸி ஃபகஅன்னி அரா ரஜுலன் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், யகூல் இதா ரஅய்து ரஜுலன் மின் அஸ்ஹாபில் ஹதீஸ், ஹதீஸ் துறையில் இருக்கக்கூடிய ஒருவரை கண்டால், ஹதீஸோடு வாழக்கூடிய அல்ல ஹதீஸ்களை அறிஞரோடு ஒருவரை கண்டால், ஃபகஅன்னி அரா ரஜுலன் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய ஒரு தோழரை நான் காண்பது போல, ஒரு சஹாபியை நான் காண்பது போல உணர்கிறேன் இமாம் ஷாஃபி சொல்கிறார். ஹதீஸ் துறையை படிக்கக்கூடியவர், ஹதீஸ் கலை அறிஞர் ஒருத்தரை கண்டா எனக்கு ஒரு சஹாபியை காண்ற மாதிரியான ஒரு உணர்வு என்ன செய்கிறது, எனக்கு ஏற்படுகிறது என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த இடத்துல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் தலபுல் ஹதீஸ், ஹதீஸை தேடுவதை பற்றிய ஒரு வலியுறுத்தலை இங்கே என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. உண்மையிலே பெரிய ஒரு வார்த்தை அது, நபித்தோழரை காண்றது போல என்றது ஒரு பெரிய ஒரு வார்த்தை. அடுத்தது ரபி பின் சுலைமான், இதெல்லாமே அதாவது இது யூனுஸ் பின் அப்துல் ஆலா. அடுத்து ரபி பின் சுலைமான் சொல்கிறாரு, 165வது பக்கம். சமிஅத்து ஷாஃபிஈ வகத் ரவா ஹதீஸன், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார். ஃபகால லஹு ரஜுல் தஅஹுது பிஹாதா, அப்போ ஒரு மனிதர் கேட்குறாரு, இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீங்களா? அவர் ஹதீஸை சொல்கிறாரு, தஅஹுது பிஹாதா, இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீங்களா அப்படின்னு என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. அப்போ கேட்ட டைமில் சொல்கிறாரு, அதாவது அபா அப்துல்லா, அபு அப்துல்லாவே, இந்த ஹதீஸ் அடிப்படையில் தான் நீங்கள் தீர்ப்பையும் சொல்கிறீங்களா என்று கேட்ட நேரத்தில் ஃபகால இமாம் ஷாஃபி சொன்னார், இதா ரவைத்து ஹதீதன் சஹீஹன், நான் ஒரு சஹீஹான ஹதீஸை அறிவிச்சிட்டு, அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வழியாக ஒரு சஹீஹான ஹதீஸை அறிவிச்சிட்டு, ஃபலம் ஆஹுத் பிஹி, நான் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், அந்த தீர்ப்பை நான் சரி காணவில்லை என்றால், ஃப உஷ்ஹிதுக்கும் அன்ன அக்லி கத் தஹப், நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறேன், அதாவது எனது சிந்தனை போய்விட்டது, என்ன மூளை போயிட்டுன்னு நீங்கள் நம்புங்க. அதாவது உஷ்ஹிதுக்கும் அன்ன அக்லி கத் தஹப், உங்களுக்கு நான் சாட்சி சொல்லுகிறேன், எனது சிந்தனை போய்விட்டது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி என்ன சொல்கிறாரு, ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாரு. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஹதீஸ் அறிவிச்சோன்னே அப்போ உங்களோட கருத்து மீதானாண்டு, சரியான ஹதீஸை சொன்னால் அது உன்னோட கருத்து இதானான்னு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது, அதுதான் உன்னோட கருத்தாக என்ன செய்யணும், விரிக்கணும். இப்போ உஷ்ஹிதுக்கும் அன்ன அக்லி கத் தஹப், அதாவது எனது சிந்தனை போய்விட்டது என்று என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லி இமாம் ஷாஃபி சொல்கிறார். எனது சிந்தனை போய், நீங்கள் நம்புங்க. இமாம் ஷாஃபி எடுக்கலையா, இமாம் ஷாஃபிக்கு என்ன சிந்தனை போயிட்டு அப்படின்னு நம்புமாறு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான வார்த்தை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துக்கு. அடுத்தது பாருங்கள், 167வது பக்கம். இதில் என்னன்னு சொன்னால், அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் அவர் சொல்கிறாரு, கால அஹ்பரனி அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் ஃபீமா கதப பிஹி இலைய, அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் சொல்கிறாரு, அஹ்பரனி அப்துல்லா,
இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய மகன் அப்துல்லா எனக்கு அறிவித்தார். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய மகன் அப்துல்லா எனக்கு அறிவித்தார். சமிஅத்து அபி யகூல். யார் அபி என்றா? எனது தந்தை யாரு? அஹ்மது இப்னு ஹம்பல். அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் சொல்றாரு, எனக்கு அப்துல்லாஹ் இப்னு அஹ்மது இப்னு ஹம்பல் சொன்னார். அஹ்மது இப்னு ஹம்பலுடைய மகன் எனக்கு சொன்னார். அஹ்மது இப்னு ஹம்பலுடைய மகன் யாருன்னா அப்துல்லா. அவர் தான் இந்த முஸ்னத் அஹ்மது அறிவிச்சவர். அவர் சொன்னார், ஃபீமா கதப பிஹி இலைய, அதாவது கால அக்பரனி அப்துல்லா பின் அஹ்மது பின் ஹம்பல் ஃபீமா கதப பிஹி இலைய, எனக்கு அவர் அதை எழுதியிருந்தார், எனக்கு அந்த செய்திகளை எழுதியிருந்தார். யாரு? இந்த அப்துல்லா பின் அஹ்மது பின் ஹம்பல். அவர் சொல்றார், சமிஅத்து அபி ரஹிமஹுல்லா, எனது தந்தை சொல்ல நான் கேட்டேன். யாரு? அஹ்மது பின் ஹம்பல். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்ல நான் கேட்டேன். யகூலு, அதாவது அஹ்மது பின் ஹம்பல் சொல்றார், யகூலு கான ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றாரு, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இருந்தார்கள். இதா சபத இந்தஹுல் ஹபர், அவரிடத்திலே ஒரு சஹீஹான ஹதீஸ் கிடைத்து விட்டால், ரசூலுல்லாஹ் வழியாக ஒரு செய்தி அவரிடத்திலே ஆதாரபூர்வமாகி விட்டால், கல்லதஹு, வழங்கிட்டா, அதை அவர் தக்லீது செய்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக ஒரு செய்தி அவர்கிட்ட ஆதாரபூர்வமாக கிடைச்சிட்டா இமாம் ஷாஃபி எப்படி பாரு தக்லீது அப்படின்னா என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னா வேற பேச்சே அவர் என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். இமாம் ஷாஃபி எடுத்துக்கொள்வார். வ கைரு ஹஸ்லத்தின் கானஃபி, இமாம் ஷாஃபி இடத்திலே இருந்த மிகச்சிறந்த பண்பு என்னண்டா, அன்னஹு லம் யஷ்தஹில் கலாம் இன்னமா ஹிம்மத்துல் ஃபிக்ஹ், அவர் என்றைக்கும் இந்த தர்க்கவியல் கலையை, அளவியல் கலையில் என்றைக்கும் அவர் ஆசை வைத்ததில்லை. அவருடைய முழு ஆசையாகவும் இருந்தது ஃபிக்ஹ், மார்க்க விளக்கம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் அவரிடத்தில் இருந்தது. இதில் முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா, அபு ஹாத்திம் பெரிய ஒரு இமாம், ஹதீஸ் துறையில் மிகப்பெரிய ஒரு இமாம், அவருடைய மகன் ஒரு மிகப்பெரிய இமாம். அப்போ அவர் தான் சொல்றார் பாருங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் சொல்றார். அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம் சொல்றார். அப்துர் ரஹ்மான் ஒரு பெரிய ஒரு இமாம், அவருடைய தந்தையும் ஒரு மிகப்பெரிய அறிஞர். எனக்கு அவர் சொல்றாரு என்ன, அப்துர் ரஹ்மான் அபி ஹாத்திம் கால அக்பரனி அப்துல்லா இப்னு அஹ்மது பின் ஹம்பல், இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய மகன் அப்துல்லா எனக்கு என்ன செஞ்சார், எழுதினாரு. அதுல என்ன எழுதுறாருன்னா, அவருடைய தந்தை சொன்னதா. அவருடைய தந்தை யாரு? இமாம் அஹ்மது பின் ஹம்பல். அஹ்மது ஹம்பல் யாரை பத்தி சொல்றாரு? இமாம் ஷாஃபி, இமாம் ஷாஃபியை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருண்டா, கான ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் இதா சபத இந்தஹுல் ஹபர், அவரிடத்திலே ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டால் கல்லதஹு, அதை அவர் தக்லீது பண்ணுவார், உடனே என்ன செய்வார், பின்பற்றுவார். வ கைரு ஹஸ்லத்தின் கானஃபி, இமாம் ஷாஃபி இடத்திலே இருந்த மிக சிறந்த பண்பு, அதாவது அன்னஹு லம் யஷ்தஹில் கலாம், தர்க்கவியலை, இந்த லாஜிக்னு சொல்லக்கூடியதில் அவர் என்றைக்குமே என்ன செய்யலை, ஆசை வைத்ததில்லை. இன்னமா ஹிம்மத்துல் ஃபிக்ஹ், மார்க்க ஞானம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும்தான் அவரிடத்தில் இருந்துச்சு. பாருங்க, ஷஹாதத் வந்து இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய ஷஹாதத், அதாவது 4 மதுஹபுகள் என்று பெரிய மதுஹபுகளாக போற்றப்படக்கூடிய ஒரு மதுஹப் தான் ஹம்பலி மதுஹப். அவருடைய இமாமாக கருதப்படுறவர் இமாம் அஹ்மது பின் ஹம்பல். அவர் சொல்றார் யாரை பற்றி, அவருடைய ஆசிரியர் இமாம் ஷாஃபியை பற்றி என்ன சொல்றாருன்னா, அவருடைய இமாம் ஷாஃபி வந்து அவர் சஹீஹான ஹதீஸ் அதுக்காக என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். இப்போ ஷாஃபி மதுஹபை பின்பற்ற எல்லாரும் எப்படி ஆகிறாங்க, இல்லைட்டா, போக மாட்டார் அப்படி என்று சொல்லி அழுத்தி என்ன செய்கிறாங்க, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். அடுத்தது, அவர்கிட்ட என்றைக்குமே இல்முல் கலாமை பற்றி ஆசையே இருந்ததில்லை, இந்த அளவியல் பற்றி எந்த சிந்தனையும் அவர்கிட்ட இருந்ததில்லை. அவருடைய முழு எண்ணமாகவும் ஃபிக்ஹ், மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது. அடுத்தது 168வது பக்கம் பாருங்க. இதில் ஜக்கரியா இப்னு யஹ்யா அஸ்ஸாஜி அவர் சொல்றார், கால அம்பஅனா அஹ்மது இப்னு அபில் லைத் அன் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னதாக அஹ்மது பின் அபில் லைத் என்றவர் சொல்றார். யார் சொன்னதாக? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னதாக. கால மா ரஅய்து அத்பஅ லில் அஸர் மின ஷாஃபிஈ, மா ரஅய்து, நான் கண்டதே இல்லை. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றார் பாருங்க, நான் கண்டதே இல்லை. அத்பஅ லில் அஸர், அத்பஅ லில் அஸர், ஹதீஸை பின்பற்றுவதில் மிகவும் சிறந்த ஒருவராக இமாம் ஷாஃபியை தவிர நான் வேற யாரையும் கண்டதில்லை என்றார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றார். அவர் எவ்வளவு பேரை கண்டிப்பார் அவர். மா ரஅய்து அத்பஅ லில் அஸர் மின ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபியை தவிர நான் வேற யாரையும் கண்டதில்லை. ஹதீஸ் கிடைச்சா பின்பற்றத்தில் ஆர்வம் உள்ளவராக நான் வேற யாரையும் அவரை விட என்ன செய்ததில்லை, கண்டதில்லை. அப்போ 2 சாட்சி இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய, இமாம் அஹ்மது பின் 2 சாட்சி. இமாம் ஷாஃபி என்ன சொல்றாரு, என்ன மூளை போயிட்டுன்னு என்ன செய்ய நினைங்கன்னு சொல்றாரு. ஹதீஸுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. அடுத்தது அதாவது இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய இன்னொரு மகன் சாலிஹ், இமாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய இன்னொரு மகன் சாலிஹ், ஒரு மகனுடைய பேர் அப்துல்லா, இன்னொரு மகனுடைய பேர் சாலிஹ். சாலிஹ் சொல்றாரு, சாலிஹ் இப்னு அஹ்மது பின் ஹம்பல் 169 பக்கம், கால சமிஅத்து அபி ரஹிமஹுல்லாஹ், எனது தந்தை சொல்ல நான் கேட்டேன். யார் தந்தை? அஹ்மது பின் ஹம்பல். வதக்கர ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், அவர் ஷாஃபி இமாமை பற்றி ஒரு ஞாபகப்படுத்தி சொன்னார்.
ஃபகால கான இதா ஜா அல் ஹதீஸ் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் ஷாஃபி இடத்துல ரசூல்லாங்க வழியாக ஒரு செய்தி வந்து விட்டால், அவ் அனிஸ் சஹாபா அல்லது சஹாபாக்களுடைய தீர்ப்பு என்ற ஒரு தீர்ப்பு அவருக்கு வந்து விட்டால், லம் யல்தஃபித் இலா கைரிஹி, அவர் என்றைக்கும் வேறு ஒன்றை திரும்பி பார்த்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக கொண்டு வந்து விட்டால் அல்லது சஹாபாக்கள் வழியாக அவர்களுடைய தீர்ப்பு என்று ஒன்று வந்து விட்டால் இமாம் ஷாஃபி என்ன செய்ததில்லை, வேற கியாசு அல்லது வேற கருத்து, இப்படி விளங்குது அப்படி விளங்குது, இதுக்கெல்லாம் இமாம் ஷாஃபி என்றைக்கு என்ன செய்யலை, திரும்பி பார்த்ததே இல்லை. லம் யல்தஃபித் இலா கைரிஹி. வகான ரஜுலன், இமாம் ஷாஃபி அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், இதெல்லாம் அஹ்மது பின் ஹம்பலுடைய கூற்று, கத் ஜமா அல்லாஹு ஃபீஹில் இல்ம வல் ஃபிக்ஹ வ க்ராஅத்துல் குர்ஆன் வல் ஹுது. இமாம் ஷாஃபி இடத்தில் அல்லாஹு தஆலா நிரப்பமாக சேர்த்து கொடுத்திருந்தான் அறிவு, ஃபிக்ஹ் மார்க்க ஞானம், குர்ஆன் ஓதலுடைய விஷயம், வல் ஹுது பணிவு, இறைவனுக்கு பணிந்து வாழக்கூடிய அந்த தன்மை, இது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருந்தான், இமாம் ஷாஃபி இடத்திலே சேர்த்து அல்லாஹ் என்ன செஞ்சான், கொடுத்திருந்தான். எத்தனை விஷயங்கள் பாருங்க, இல்ம், ஃபிக்ஹ், க்ராஅத்துல் குர்ஆன், ஹுது பணிவு, இந்த நாளையும் அல்லாஹ் சேர்த்து கொடுத்ததாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் வழியாக அவருடைய மகன் சாலிஹ் என்ன செய்கிறாரு, சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதெல்லாம் பெரிய அறிஞர்களுடைய சாட்சி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எப்படி ஹதீஸுக்கு என்ன செஞ்சாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்றது. அடுத்த பக்கம் 170, இதெல்லாம் ஷரஹ் பண்ணுறதுக்கு பெரிய பகுதிகள் இல்லை. அடுத்த 170வது பக்கம் பாருங்க. ரபியா பின் சுலைமான் சொல்றாரு, யகூலு சமிஅத்து ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யகூலு இதா ரவைத்தும் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹிலாஃபி கௌலி, உங்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைச்சி, நீங்கள் ரசூலுல்லாஹ் வழியாக ஒரு ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் மக்களுக்கு அறிவிக்கிறீங்க, அது நான் சொன்ன தீர்ப்புக்கு முரணாக இருக்கிறது. பிஹிலாஃபி கௌலி, நான் சொன்ன தீர்ப்புக்கு அது முரணாக இருக்கு ரசூலுல்லாஹ்வோட ஹதீஸ், அப்படி நீங்கள் கண்டீங்கன்னா ஃபதஉ கௌலி, எனது வார்த்தையை விட்டு விடுங்கள், என் வார்த்தையை உடனே நீங்கள் விட்டுருங்க. வஹுது பிஹி, நீங்கள் எந்த ஹதீஸ் அறிவிக்கிறீங்களோ அந்த ஹதீஸுடைய தீர்ப்பை நீங்கள் எடுங்கள். ஃபஇன்னி அகூலு பிஹி, நான் சொல்லாது விட்டாலும் கூட அதை நான் சொன்னதாகவே அது இருக்கும். நான் அந்த தீர்ப்பு சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் அறிவிக்கிற ஹதீஸ் அதுக்கு மாற்றமாக இருந்தால் அதுதான் உங்களோட தீர்ப்பு, நான் அதை சொல்லாது விட்டாலும் நான் சொன்ன மாதிரி தான் அது, நானும் அந்த தீர்ப்பை தான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன் அப்படின்ட்டு. வைல்லம் அகுல் பிஹி என்று வேறு அறிவிப்பில் வருது, இதில் காட்டலை. வைல்லம் அகுல் பிஹி, அதாவது நான் சொல்லாது விட்டாலும் அது நான் சொன்ன மாதிரி தான். அதனால தான் இந்த கீழே ஒரு ஷரஹில் போடுறாரு, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இவங்க எல்லோருமே யோகவித்து சொன்ன ஒரு வார்த்தை தான், இதா சஹல் ஹதீது ஃபஹுவ மத்ஹபி, ஹதீஸ் சஹீஹ் என்றால் அது எனது மத்ஹப், ஹதீஸ் சஹீஹ் என்றால் அதுதான் எனது போக்கு, அது நான் சொல்லாட்டியும் சரி சொன்னாலும் சரி, விளங்கிட்டா? அப்படி என்ன செய்கிறாரு இமாம் அஹ்மது பின் ஹம்பல், அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் எல்லாருமே என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை சொல்லி இருக்கிறார்கள் என்ற ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. இது ஒரு தெளிவான ஒரு கூற்று. இதை நீங்கள் பார்க்கலாம். இந்த அதாவது ஹதீஸ் சஹீஹானால் அதான் எனது கருத்து இடத்தை நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, அதே ஷாஃபி மதுஹபுடைய மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவரான இமாம் நவவி என்ன செய்கிறாரு, அதை பதிவு செய்கிறார். கீழே பாருங்கள், அதாவது ஷரஹன் நவவி அலா முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிமில் 1ஆம் பாகம் 63வது பக்கம் இமாம் நவவி என்ன செய்கிறாரு, இதை பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு போடுறாங்க. இது யாருக்கு, ஷாஃபி மதுஹபுக்கு. அடுத்த கீழே பாருங்கள், அடுத்த பகுதி வஹாஷியத்து இப்னு ஆபிதீன், இது ஹனஃபி மதுஹப். ஹாஷியத்து இப்னு ஆபிதீனில் 1ஆம் பாகம் 63ஆம் பக்கம், அப்படின்னா ஹனஃபி மதுஹபுடைய அந்த கூற்று. இமாம் அபு ஹனீஃபாட்ட பார்க்கணும்னா இது ஹனஃபி மதுஹபுடைய மிக முக்கியமான நூல் இப்னு ஆபிதீனுடைய ஹாஷியா. அடுத்தது பாருங்க, வஜாமிஉ பயானில் இல்மி வ ஃபத்லிஹி, அதாவது 2ஆம் பாகம் 91, இது இமாம் மாலிக்குடைய கூற்றை நீங்கள் அதில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். மாலிக் மதுஹப், இமாம் இப்னு அப்துல் பருடைய நூல் அது, ஜாமிஉ பயானில் இல்ம் வ ஃபத்லிஹி என்று 2ஆம் பாகம் 91. அடுத்தது பாருங்க, வ இஅலாமுல் முவக்கிஈன், இது இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹோட கூற்று. அப்போ இது யாரை குறிக்கும், இமாம் அஹ்மது பின் ஹம்பல். வணங்கிட்டா, 4 மதுஹபுக்கும் கீழே 4 அவங்களோட மூல நூல்கள், அது அவங்க ஆதாரம் காட்டக்கூடிய நூல்களில் இருந்து போட்டிக்கிறாங்க. 4 அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. நாங்களாம் சும்மா சொன்னதில்லை, 4 அறிஞர்களும் இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மத்ஹபி, ஹதீஸ் சஹீஹ் என்றால் அது எனது மத்ஹப் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது இப்போ அதாவது அபியாத்துல் லிஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஃபீ மத்ஹில் ஹதீஸ் வ அஹ்லிஹி, இமாம் அதாவது ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸையும் ஹதீஸ் துறை அறிஞர்களையும் புகழ்ந்த செய்தி. வணங்கிட்டா, ஹதீஸையும் ஹதீஸ் துறை அறிஞர் புகழ்ந்து படித்த ஒரு கவிதை, ஒரு சின்ன கவிதை. கால் அல் முசன்னிஃப் ரஹிமஹுல்லா, அதை கால் முசன்னிஃப்னா இமாம் ஹக்காரி சொல்கிறாரு, கால அன்ஷதனி முஹம்மது இப்னு அப்துல்லா
الفقيه البغدادي قال أنشدني القاضي أبو الطيب الطبري قال أنشدني بعضهم للشافعي. விளங்கிட்டா? ஷாஃபி உடைய அதாவது அபு தய்யிப் தபரி என்றவர் சொல்றாரு, இமாம் ஷாஃபி உடைய கவிதையாக அவர்களில் சிலர் எனக்கு சொன்னார்கள். அவர்களில் சிலர் சொன்ன இந்த அவர்கள் சிலர் யாருன்னு அவர் சொல்லலை. இமாம் ஷாஃபியுடைய மாணவராக இருக்கலாம், நம்பகமானவராக இருக்கலாம், நம்பகம் இல்லாதவங்களாம் என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த இஸ்னாதில் அவர் யாருன்னு என்ன செய்யலை சொல்லலை. அப்போ இந்த இஸ்னாது நம்ம படிக்கிற நூலுடைய இஸ்னாத் எல்லாம் சரியாக இருந்தாலும் ஹக்காரிட்டிருந்து போகிற இஸ்னாத் இருக்குது இமாம் ஷாஃபி வரைக்கும், அதில் என்ன செய்யணும் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் இருக்கணும். நாம் படிக்கிறது இது ஒரு நூல், இப்படி நூல்னு வைங்க. இப்போ இந்த நூலை ஒருத்தர் எழுதுறவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த நூல் எனக்கு எது வரைக்கும் வந்துச்சுன்னா ஹக்காரி வழியாக தான் என்ன செஞ்சு எனக்கெல்லாம் வந்திருக்கின்றார். அப்போ அவர் எல்லா ஒரு இஸ்னாதை போடுவார் ஹக்காரி வரைக்கும். இமாம் ஹக்காரி வரைக்கும் ஒரு இஸ்னாதை போடுவார். ஹக்காரி தான் இதை தொகுத்திக்கிறார். இமாம் ஹக்காரி பல வகையில் என்ன செய்கிறாரு தொகுத்திக்கிறார். இப்போ இது சஹி தான், ஓகே, ஹக்காரி வரைக்கும் இது சஹி. ஆனால் இங்கிருந்து போகிற வகைகள் இருக்குதே இமாம் ஷாஃபி வரைக்கும், அதில் ஒன்று பலகீனமாக என்ன செய்யலாம் இருக்கலாம். அதில் பலகீனங்களில் ஒன்று தான் இந்த மாதிரி வார்த்தை வந்தா. எது அன்ஷதனி பஅதுஹும், அவர்களில் சிலர் சொன்னார்னா யார் அது? இப்போ ஏற்கனவே ரபி பின் சுலைமான் வந்துச்சு, யூனுஸ் பின் அப்துல் அலா வந்துச்சு, இப்போ அஹமது பின் ஹம்பல் வந்துச்சு. இப்படி யாராவது என்ன செய்யும் நம்பகமானவங்க யாரும் சொல்லலை. நம்பகமானவராக இருக்கலாம், நம்பகமானவர்களாக இல்லாமல் இருக்கலாம். வேறு இஸ்னாதுகள் மூலம் மற்ற நூட்கள் அது இருந்துன்னு சொன்னால் ஓகே. இப்போ பாருங்க என்னடா, இதனால தான் இவர் கீழே தஹ்ரீஜ் ஒன்று பண்ணுறாரு. கீழே பாருங்க, ஒன்றாவது அல் பிதாயா வன் நிஹாயா இமாம் இப்னு கதீருடைய நூல், அவ தபகாத்து ஷாஃபி அல் குப்ரா, தபகாத்து ஷாஃபியான்னு சொல்கிற இமாம் சுபுக்கி அவர்களுடைய நூல்லையும் இது என்ன செஞ்சுக்குது, இந்த கவிதை அவங்களும் பதிவு செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கீழே போடுறாரு. அதனால என்ன கவிதை பாருங்கன்னு சொன்னால், குல்லுல் உலூமி சிவல் குர்ஆனி மஷ்கலா இல்லல் ஹதீஸ வ இல்லல் ஃபிக்ஹ ஃபித்தீனி அல் இல்மு மா கான ஃபீஹி கால ஹத்தஸனா வ மா சிவா தாக்க வஸ்வாசு ஷயாத்தீனி. என்னன்னு சொன்னால், குல்லுல் உலூமி சிவல் குர்ஆனி, ஹதீஸ் குர்ஆன் இந்த ரெண்டையும் தவிர மற்ற எல்லா அறிவுகளுமே உங்களை வேலை பழுவாக்கும், உங்களோட நேரத்தை பராக்காக்கும். விளங்கிட்டா? உங்களை என்ன செய்யும், சும்மா பிஸியாக்கி என்ன செய்யும், மஷ்கலா பிஸியாக்கி உங்களை வைத்திருக்கும். வ இல்லல் ஃபிக்ஹ ஃபித்தீன், அதாவது குர்ஆன் ஹதீஸ் மார்க்கத்திலே நீங்கள் விளக்கம் காணக்கூடிய அந்த முயற்சி ஃபிக்ஹ், இந்த மூணை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மற்ற எல்லா இல்மும் என்ன மஷ்கலா, உங்களே சும்மா நேரத்தை என்ன செய்யும் எடுத்துக்கொண்டு இருக்கும். ஃபித்தீனி அல் இல்மு, இல்ம் என்று சொன்னால் மாகான ஃபிஹி கால ஹத்தஸனா, அறிவு என்று சொன்னாலேயே எனக்கு இன்னார் சொன்னார் என்ற ஆதாரத்தோடு இருப்பது மட்டும்தான் என்னது அறிவு. உனக்கு யார் சொன்னார்ன்றதை அந்த செய்தி உனக்கு ஆதாரமாக என்ன செய்யணும் இருக்கணும். வமா சிவாதாக்க வஸ்வாசு ஷயாத்தீனி, மற்ற எல்லாமே ஷைத்தான் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய வெறும் வீண் சந்தேகங்கள் தான், வஸ்வாஸ் தான் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? மார்க்கத்துறையோடு சம்பந்தப்பட்ட அறிவை இமாம் ஷாஃபி என்ன செய்கிறார் சொல்கிறார். இமாம் ஷாஃபி பேசுகிறது ஏண்டா இல்முல் கலாம மார்க்க அறிவாக மாற்றிருந்தாங்க, இன்னொன்று என்னென்னமெல்லாம் அறிவில் என்ன செஞ்சிருந்தாங்க மார்க்கத்தை மாற்றி. அடுத்தது இந்த நஹு இலக்கணம் என்ற ஒரு அளவு தாண்டி சும்மா அதாவது ஆழமாக போகிறது, அதில் போய் அது போகிற அது அதில் 6 கருத்திகள் 8 கருத்திகள் 10 கருத்திகள் போயிட்டே இருக்கும். அவைகள் உனக்கு குர்ஆன் அறிவும் ஹதீஸ் அறிவும் மார்க்க ஃபிக்ஹும் இல்லாமல் நீ அதில் போகிறதா இருந்தால் உனக்கு அது என்னது எந்த பிரயோசனமும் இல்லை என்றதான் இமாம் ஷாஃபி என்ன செய்கிறாரு இதில் சொல்லி காட்டுறார். இல்லைன்னா இமாம் ஷாஃபி மற்ற உலகத்துறையில் நிறைய அறிவு உள்ளவர். இமாம் ஷாஃபி உலகத்துறையில் அரபு மொழி நல்ல பாண்டித்தியம் உள்ளவர், நல்ல அம்பைவார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நல்ல 10 முறை அம்பை தான் ஒன்று தான் எனக்கு மிஸ் ஆக மாட்டார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்லுவார், 10 முறை அம்பைன்னு சொன்னால் ஒன்று தான் மிஸ் ஆகும், நமக்கு 10 மிஸ் ஆகும், அவருக்கு என்னது ஒன்றே தான் என்ன செய்யும் மிஸ் ஆகும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். இது அம்பைனா இங்கே ஒரு துண்டை வச்சுட்டு இங்கே எறிகிறது அல்லது எதிரிகளை இலக்கு வச்சு எரியறதை இமாம் ஷாஃபி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. எனக்கு அந்த அளவுக்கு உலக அறிவெல்லாம் அவருக்கு என்ன செய்யிருந்தது. ஆனால் மார்க்கமென்று நீங்கள் படிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது குர்ஆனாக இருக்கணும், ஹதீஸாக இருக்கணும், மார்க்க ஃபிக்ஹாக இருக்கணும், மார்க்கத்தை விளக்கம் எடுக்கிறதாக இருக்கணும். மற்ற எல்லாமே உங்களை என்ன செஞ்சிடும், டைமை நேரத்தை வீணாக்கிறோம். அதனால சொல்கிறார் அல் இல்மு மா கான ஃபீஹி கால ஹத்தஸனா, எனக்கு இன்னார் சொன்னார்ன்றதை அறிவு. யாரை புகழ்கிறாரு? ஹதீஸ் துறை அறிஞர்களையும் ஹதீஸையும் என்ன செய்கிறாரு அவர் புகழ்கிறார்ன்றதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரைட். அடுத்ததாக என்னன்னு சொன்ன அடுத்த பகுதி காலல் முசன்னிஃப், இன்னொரு கவிதை வரைங்களா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய இன்னொரு கவிதை. இதெல்லாம் மரபு கவிதைகள், இந்த புது கவிதை இல்லை, வந்தாமோனான் கவிதை இல்லை, இதெல்லாம் மரபு கவிதை. அதாவது நடை சரியான நடையில் என்ன செய்யணும் இருக்கணும், அதில் ஒன்று கூட என்ன செய்யக்கூடாது மிஸ் ஆகக்கூடாது. இப்போ இதில் அபு அப்துல்லா அல் ஃபக்கீஹ் அல் முராகில் ஷாஃபிஐ
விளங்கிட்டா? இமாம் ஷாஃபியுடைய கவிதையாக அபு அப்துல்லா அல் ஃபகீஹ் அல் முராகி அவர் சொல்றாரு, இதா ரஅய்த ஷபாப் அல் ஹய்ய் கத் நஷவ் லா யன்குலூன கிலால் அல் ஹிப்ரி வல் வரகா ولا تراهم لدى الأشياخ في حلق يعون من صالح الأخبار ما اتسقا فدعهم أنك واعلم أنهم همج قد أبدلوا بعلو الهمة حمقا. அதாவது ஒரு கவிதை என்ன சொல்றாருன்னா, இதா ரஅய்த ஷபாப் அல் ஹய், ஒரு பிரதேசத்திலே வாழக்கூடிய இளைஞர்களை நீங்கள் கண்டால் வளர்ந்திருப்பதை, லா யன்குலூன கிலால் அல் ஹிப்ரி வல் வரகா, அவங்க மை கொப்பியையும் அதாவது நோட் எடுக்கக்கூடிய பேப்பர்களையும் சுமந்து செல்வதை நீங்கள் காணவில்லை என்றால், வலா தராஹும் லதல் அஷ்யாஹ் ஃபீ ஹிலகின், மார்க்க அறிஞர்களுடைய மஜ்லிஸ்களில் அவர்கள் உட்காருவதையும் நீங்கள் காணவில்லை என்றால், யஊனு மின் சாலிஹில் அஹ்பாரி மத்தஸகா, நல்ல செய்திகளை அவர்களது மஜ்லிஸிலிருந்து எடுப்பதை நீ காணவில்லை என்றால், ஃபதஹும் அன்க், அவர்களோடு பழகிவிடாதே, விட்டு ஒதுங்கிவிடு, அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு. வஅலம் அன்னஹும் ஹமஜுன், அவர்கள் இலக்கற்றவர்கள், அவர்கள் இலக்கற்றவர்கள் என்பதை நீ அறிந்து கொள். கத் அப்தலு பிஉலுவில் ஹிம்மதி ஹுமுகா, நல்ல உயர்ந்த இலட்சியங்களுக்கு பதிலாக மடத்தனத்தை, அறியாமையை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள், மாற்றிக்கொண்டவர்கள். அதாவது இதா ரஅய்த ஷபாப் அல் ஹய், இளைஞர்களை நீங்கள் கண்டால், கத் நஷவு, வளர்ந்திருப்பதை, லா யன்குலூன கிலால் அல் ஹிப்ரி வல் வரகா, இன்றைக்கும் நோட்ஸ் எடுக்கிறதோ கொப்பியோ பேனையோ இதையோ நீங்கள் அவனோட கையில் காணலை. வலா தராஹும் லதல் அஷ்யாஹ் ஃபீ ஹிலகின், அறிஞர்களுடைய மஜ்லிஸ்களில் உட்காருவதை நீங்கள் காணலை. யஊனு மின் சாலிஹில் அஹ்பாரி மத்தஸக், அங்கிருந்து நல்ல நல்ல செய்திகள் எடுத்து படிப்பதை நீங்கள் காணவில்லை என்றால் தொடர்பை விட்டுருங்க. இமாம் ஷாஃபி ஃபதஅஹும் அன்க், அவருடைய தொடர்பை விட்டு விடுங்கள். வஅலம் அன்னஹும் ஹமஜ், அவர்கள் இலக்கற்றவர்கள். கத் அப்தலு பிஉலுவில் ஹிம்மத்தில் ஹுமுகா, அவங்க மடத்தனத்தை வாங்கி கொண்டார்கள், உயர்ந்த லட்சியத்தை விட்டுவிட்டு. ஏன்னா அது லேசி, உயர்ந்த லட்சியம்னா கொஞ்சம் கஷ்டம், போராடணும் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இதே இமாம் ஷாஃபி என்ன சொல்றாருன்னா, மஜாலிசுல் இல்ம், அறிவுடைய மஜ்லிஸ்களுக்கு போய் படிப்பதை இமாம் ஷாஃபி சொல்றாரு. இங்க எல்லாம் என்னடா, குர்ஆனை தேடுறதும் ஹதீஸை தேடுறதும் இல்முல் கலாம விட்டு விடுவதும் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்றாங்க, இதனூடாக சொல்ல வருவது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய, அதாவது ஹதீஸ் துறை அறிஞர்களை பாராட்டி சொன்ன மிக முக்கியமான செய்திகள். இவர் கீழே ஷரஹ்ல சொல்றாரு. இதனால தான் பல அதாவது சலஃப் அறிஞர்கள் சொன்னதாக சொல்லி காட்டுறாரு. வஅலம், அதாவது உஹ்து ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் முஸ்தமியன் வலா தகுனிர் ராபிஅ ஃபதஹ்லிக், நீ ஒன்றில் அறிஞனாக இரு, அல்லது படிப்பவனாக இரு, அல்லது கேட்பவனாக இரு, நாலாவது ஒருவனாக நீ என்றைக்கு என்ன செஞ்சிடாத, இருந்துடாத. ஒன்றில் அதாவது அறிஞனாக, அல்லது படிக்கிறவனா, அல்லது படிக்கலை ஒரு ஓரத்தில் இருந்து சாதாரணமாக கேட்டுட்டு போறவனா இரு, நாலாவது ஒரு ஆளாக என்றைக்கு என்ன செஞ்சிடாத, இருந்து விடாது. ஃபதஹ்லிக், நிச்சயமா நீ என்ன செஞ்சிருவாய், அழிந்து விடுவாய். இந்த செய்தி தாரிமியில் என்ன செஞ்சு பதிவு செய்யப்பட்டீங்கன்னு கீழே அவர் பதிவு செய்கிறார். ரைட், அடுத்தது அடுத்த பக்கத்தை பாருங்க. இதுக்கு ஒரு ஷரஹாக இன்னொரு வார்த்தை சொல்றாரு. இப்போ சில அறிஞர்கள் சொன்னார்கள் 3 ஒத்தராயிரின்னு சொல்லி 4ஆவதா இருக்காதுண்டு. இதில் எப்படி வருதுன்னா, அதாவது சில அறிவிப்புகளை வருதாம் 4 வரல ஒத்தராக 5ஆவது ஆளாக என்ன செய்யாது, இருக்காது. எப்படி உஹ்து ஆலிமன், ஒன்றில் ஒரு அறிஞராக நீரி, உஹ்துன்னு சொல்கிற படிக்கப்போ, அவ் முத்தஅல்லிமன், காலையில் போகிற நேரத்தில் ஒன்றில் நீ அறிஞராக போ, அல்லது ஒரு படிக்கக்கூடியவனாக போ, அல்லது கேட்கக்கூடியவனாக போ, அவ் முஹிப்பன், அல்லது உனக்கு இந்த 3 சான்ஸும் இல்லை, இந்த அறிவு நமக்கு கிடைக்கலையே, இதை நம்ம படிக்கணுமே என்ற ஒரு விருப்பமாவது என்னது உண்ட உள்ளத்தில் வச்சுக்கிட்டு நீ என்ன செய், இப்போ வலா தகுனில் ஹாமிஸ், இது நமக்கு கொஞ்சம் ஆறுதல், விளங்கிட்டா, போகாமல் இருக்கலாமே, விளங்கிட்டா, வலா தகுனில் ஹாமிஸ் ஃபதஹ்லிக், விளங்கிட்டா, 5ஆவது ஆளாக நீ இருந்து விடாதே, நீ அழிந்து விடுவாய் அப்படி என்று சொன்ன இந்த செய்தி பஸாரில் என்ன செய்தி கீழே தஹ்ரீஜ் பண்ணிக்கிறாரு, பஸாரில் வருது. பாருங்க, இந்த ஹத்தசனாட வார்த்தை இமாம் ஷாஃபி சொல்றாரு. இப்போ இதெல்லாம் ஒரு ஆள்கிட்ட கூற்றுக்கள், அது கூட எப்படி வரும், ஹத்தசனாடு தான் என்ன செய்யும், வரும் என்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த வார்த்தையை பாருங்க, அதிலே தான் அன் அலியின் ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி. கால அன்னாசு ஸலாத், மக்கள் 3 வகை. ஃபஆலிமுன் ரப்பானியுன், மார்க்க அறிஞர், அதை தன் வாழ்க்கையில் கடைபிடித்து மக்களுக்கு அதை வழிகாட்டக்கூடியவர், அது ஆலிம் ரப்பானி. வ முத்தஅல்லிமுன் அலா சபீலி நஜாத்தின், நல்ல முறையில் தான் தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்வியை படிக்கின்றவர். அது அல்லாம உலகத்தில் உள்ள எல்லாருமே வல் பாக்கி ஹமஜுன் ரிஆஉன் அத்பாஉ குல்லி நாயிக், வல் பாக்கி எஞ்சியவர்கள் எல்லோருமே ஹமஜ், இலக்கற்றவர். அதாவது ஹமஜ்னு சொல்லி இலக்கற்றவர்னு சொல்றதை விட ஆடு மாடு மாதிரி ஹமஜ், விளங்கிட்டா, மந்தைகள் அந்த மாதிரி மந்தைகள். ரிஆ, விளங்கிட்டா, அதாவது அந்த ஒரு சும்மா மேஞ்சி திரிகிறவங்க. அத்பாஉ குல்லி நாயிக், யார் சத்தம் போட்டாலும் பின்னால் போயிடுவாங்க. அத்பாஉ குல்லி நாயிக், இந்த மாதிரி ஆட்கள் எப்படி இருப்பாங்க, யார் சத்தம் போட்டாலும்
பின்னால் என்ன செஞ்சுருவாங்க, போகக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். நீ இந்த இப்படி இருந்துடக்கூடாது, ஒன்றில் படிக்கிறவனா இரு அல்லது படித்து கொடுக்கிறவனா இரு என்று. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள அந்த நாளையும் என்ன செய்யலாம், ஏற்கனவே சொன்ன பகுதி என்ன, இல்மோடு சம்பந்தப்பட்டவனா இரு என்றதுதான் நோக்கம். இன்னும் சில கூட்டுகளை பார்க்கலாம், உதவி செய்கிறவனா என்ன செய், கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிறவனாக இரு என்றெல்லாம் சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். அப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதாவது இயன்ற அளவுக்கு அறிவோடு இளைஞர்கள் என்ன செய்யணும், வளரணும், அந்த காட்சி தோற்றம் என்ன செய்யணும், இருக்கணும் என்றதை இந்த கவிதையில் சொல்லி காட்டுறார். அடுத்தது 175வது பக்கம். இதில் அதாவது ரபியா பின் சுலைமான் சொல்றாரு, கால ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் வலைஸ். ரபியா பின் சுலைமான மறக்கவே கூடாது, அவ்வளவுக்கு வந்திக்கிறார் ரபியா பின் சுலைமான் ஷாஃபி ரஹ்மானவர். கால ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் 175ஆம் பக்கம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், வலைஸ ஃபீ சுன்னதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திபாஉஹா பிஃபர்தில்லாஹி தஆலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவில் பின்பற்றுவதை தவிர வேறு எதுவும் இல்லை. பிஃபர்தில்லா, அல்லாஹ்வுடைய கட்டளையின் ஊடாக. அல்லாஹ் குர்ஆனில் கட்டளைனா ரசூலுல்லாஹ்ங்கட சுன்னால இது பின்பற்ற தேவையில்லை, இது பின்பற்றக்கூடாது இப்படின்றது இல்லை. ரசூலுல்லாஹ்ங்கட சுன்னான், இந்த சுன்னான்ற என்ன, மார்க்க ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஷரியத்தை வழிகாட்டியவைகள். இந்த சுன்னால பின்பற்ற தகாத என்று எதுவுமே என்னது, இது ரசூலுல்லாஹ் என்னதான் சொன்னாலும் சரி இது எங்களுக்கு வராது அப்படி என்கின்ற ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவில் கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர் என்ன செய்கிறாங்க, சொல்லக்கூடிய செய்தி தான் இது. ரைட், பிஃபர்தில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டா இது குர்ஆனில் நிறைய வருது. உதாரணமாக சூரத்துல் ஹஷ்ர் அந்த ஷரஹ்ல பாருங்க, 7வது வசனம், வமா அதாக்குமுர் ரசூலு ஃபஹுது. அல்லாஹ் அதாவது ரசூல் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்து நடவுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அவர் எதை தடுத்தாரோ அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல சூரத்து நூர் 63, ஃபல் யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, அந்த நபியுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். அன் துசீபஹும் ஃபித்னத்துன், அவர்களுக்கு ஒரு ஃபித்னா வருவதே, குழப்பம் ஏற்படலாம் என்பதையும், ஓ யுசீபஹும் அதாபுன் அலீம், அல்லது கடுமையான வேதனை அவருக்கு என்ன செய்யலாம், வரலாம் என்பதையும் அவர்கள் என்ன செய்யட்டும், பயந்து கொள்ளட்டும். ரசூலோட கட்டளையை அதை என்ன செய்யணும், அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றதை இது ரெண்டும் என்ன செய்கிறது, சொல்கிறது. ரைட், இவ்வளவுமே ஹதீஸை பின்பற்றுவது சம்பந்தமாக உள்ள செய்தி. இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இது கடைசி செய்தியில் ஒரு சில விளக்கங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இமாம் ஹக்காரி அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவர் ஒரு சூஃபித்துவ சிந்தனையில் உள்ள ஒருவர் அப்படின்னு நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவருடைய சூஃபித்துவ சிந்தனை எந்த அளவுக்கு வரலைன்னா, இந்த இன்றைக்குள்ள ஷிர்கியாத்துகளுக்கெல்லாம் அவர் என்ன செய்யல வரல. அவர் ஒரு ஜாஹிதாக, உலகப்பற்றின்மை உள்ளவராக இருந்தார், மிகவும் அந்த பக்கம் சாயக்கூடியவராக என்ன செஞ்சார், இருந்தார் அப்படின்னு சொன்னோம். இதில் என்னண்டா நீங்கள் பார்க்கலாம், அதாவது இதில் அறிவிக்கிறவர் வந்து அபுல் காசிம் அப்துல் வாஹித் இப்னி அப்திஸ்ஸலாம் இப்னில் வாசிக். அதாவது அப்துல் வாஹித் என்றவர் அறிவிக்கிறாரு, யகூலு சமிஅத்து பஅத மன் அஸிகு இலைஹி, நான் நம்பக்கூடிய ஒரு சிலர் இடத்தில் நான் கேட்டேன், நான் மிகவும் நம்பக்கூடிய ஒரு சில இடத்திலே கேட்டேன். இப்படி வந்தாலே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜஹாலத். இதுக்கு சொல்லுவாங்க ஹதீஸ்களில் என்னென்னா ஜஹாலத், அதாவது யார் அவங்க அப்படின்ற தகவல் தரப்படவில்லை, மஜ்ஹூல். அப்போ யார் அவர்கள் என்ற தகவல் தரப்படவில்லை என்றதை ஹதீஸ் துறையில் வந்து ரெண்டாக பார்ப்பாங்க. ஒன்று சொல்லுவாங்க அதாவது மஸ்தூர், வணங்கிட்டா, ஒன்று சொல்லுவாங்க மஸ்தூர், இன்னொன்று மஜ்ஹூலுல் ஐன், வணங்கிட்டா. அதாவது ஒருவரை பற்றிய அவர் யார் என்ற தகவலே இருக்காது, பேர் மட்டும்தான் வந்திருக்கும், அப்துல் ரஹ்மான் அப்படின்னு இருக்கும். யார் அவர் எந்த ஊர், அவரோட ஆசிரியர் யார், அவரோட மாணவர் யார், இவருக்கு எத்தனை பேர் அறிவிச்சாங்க, இப்படி எந்த தகவலும் இருக்காது. அப்படி இருந்தால் என்ன, அவரை பற்றிய தகவலே என்னது இல்லை, மஜ்ஹூல் ஐன். இன்னொன்று மஜ்ஹூலுல் ஹால். மஜ்ஹூல் ஹால் என்று சொன்னால் அவர் நம்பகமானவரா இல்லையா, அவருடைய கொள்கை என்ன, மனநம் உள்ளவரா இல்லையா, இது மஜ்ஹூல் ஹால், மஸ்தூர்னு சொல்லுவாங்க. சரியா, அவருடைய சிச்சுவேஷன் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. இது ரெண்டு மாதிரி நிலைமை. இங்கே என்ன பிரச்சனை சொன்னால், இவர் நம்பகமானவர்னு சொல்கிறாரு, அறிவிக்கிறவர் நம்பகமானவர்னு சொல்கிறாரு, ஆனால் ஆள் யாருன்னு அவர் என்ன செய்யலை, சொல்லலை. சில பொழுதுகளில் அறிவிக்கிறவர் அவரை நம்பகமானவர்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் உண்மையிலே அவர் நம்பகமானவர் இல்லாமல் என்ன செய்யலாம், இருக்கலாம். மற்ற ஹதீஸ்களை அறிஞர்கள் அவளை விமர்சிச்சிக்கலாம். அப்போ அதுக்கு பேரை தந்தா தான் எங்களுக்கு என்னது தெரியும். இவருடைய ஆசிரியர் எடுத்து பார்த்தா அவர் 10, 20, 30 ஆசிரியர் என்ன செய்யலாம், வரலாம். இவங்களில் யாருன்னு என்ன செய்யலாது, தெரியலாம் இருக்கும். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, சமிஅத்து பஅத மன் அஸிகு இலைஹி, நான் நம்பக்கூடிய சிலர் சொன்னார்கள், யகூலு ரஅய்து பஅத ஸாலிஹீன ஃபின்னௌம், நான் தூக்கத்திலே சில சாலிஹான நபர்களை கனவில் கண்டேன். யார் சொல்றாரு, அந்த நம்பகமானவன் சொல்றாங்களே, அதாவது இவர் நம்புறாளே அவங்க சொன்னாங்களா, நான் சில சாலிஹீன்களை கனவில் கண்டேன். இப்போ அது சாலிஹீன்கள் என்றதும் இங்கே சப்ஜெக்ட், அவர் தான் சாலிஹீன்கள் என்ன செய்கிறார், அவரை நம்புறாரு. என்ன சொன்னா, ஃபகுல்து லஹு, நான் அந்த சாலிஹீன்களிடத்தில் கேட்டேன், மா ஃபஅலஹுல்லாஹு பிக, அல்லாஹ் உங்களுக்கு என்ன தீர்ப்பை தந்தான்,
அல்லாஹ் உங்களுக்கு என்ன தீர்ப்பை தந்தான்? கால கஃபர் அலி, அல்லாஹ் எனக்கு பாவங்களை மன்னித்து விட்டான். குல்து மன் வஜத்த அக்தர் அஹ்லில் ஜன்னா. சரி, சொர்க்கத்தில் நீங்கள் நிறைய பேர் யாரா கண்டீங்க? சொர்க்கத்தில் நிறைய நீங்கள் யாரை கண்டீர்கள்? பாவம் மன்னிக்கப்பட்டவன் அவர் எங்கே பாரு? சொர்க்கத்தில். கால அஸ்ஹாப ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபியுடைய மாணவர்களை கண்டேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய மாணவர்களை கண்டேன். குல்து ஃபைன அஸ்ஹாபு அஹ்மத். அப்போ அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மாணவர்கள்லாம் இவங்க தான் அதிகம்டா. அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மாணவர்கள் எங்கே? கால சஅல்தனி அன் அக்தரி அஹ்லில் ஜன்னா. நீங்கள் கேட்டது வந்து சொர்க்கத்தில் அதிகமானவர்கள் யாருன்னு தான் நீங்கள் என்ன செஞ்சீங்க? கேட்டீங்க. மா சஅல்தனி அன் அலா அஹ்லில் ஜன்னா. சொர்க்கத்திலே உயர்ந்த தரத்தில் இருக்கின்றவர்களை பற்றி நீங்கள் என்ன செய்யலை? என்னிடத்தில் கேட்கவில்லை. அஸ்ஹாபு அஹ்மத் அலா அஹ்லில் ஜன்னா மன்சிலத்தன். சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 4 மذஹபினர்கள்ல இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய மக்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு உயர்ந்த தரத்தில் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அஸ்ஹாபு ஷாஃபி அக்தர் அஹ்லில் ஜன்னா. இமாம் ஷாஃபியுடைய மாணவர்கள் வந்து சொர்க்கத்தில் அதிகமாக என்ன செஞ்சார்கள்? இருந்தார்கள் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார்? சொல்றார். ரைட், அடுத்த பகுதியை பாருங்க. கால ஷேகுல் இஸ்லாம் அல் முஅல்லிஃப் லிஹாதல் கிதாப் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும், இவ்வளோ நேரம் வந்து இமாம் ஹக்காரியை பற்றி இடையில வரவே இல்லை. இதில் சொல்கிறாருன்னா ஷேகுல் இஸ்லாம் அல் முஅல்லிஃப் லிஹாதல் கிதாப், இந்த நூலை எழுதிய இமாம் ஹக்காரி சொன்னார். இந்த நூலை எழுதினதே ஹக்காரி நம்ம வழங்கி வச்சுக்கிறோம். இப்போ அந்த நூலில் வருது, இந்த நூலை எழுதிய ஹக்காரி சொன்னார் அப்படின்னா இப்போ யார் இதை சொல்கிறார் தெரியுமா? நான் சொல்கிறேன் அந்த இஸ்னாது, மெயின் இஸ்னாது, அதாவது இங்கே இருந்து அந்த இஸ்னாது போகுது, இங்கே தான் ஹக்காரி இருக்கிறார். ஹக்காரிட்டு தான் இந்த பிரான்ச் போகுது, இமாம் ஷாஃபி வரைக்குள்ள பல பிரான்ச்சுகள் போகுது. அப்போ இந்த மெயின் ஆசிரியர் பாரு, இமாம் ஹக்காரி வழியாக இதை தொகுத்தெடுத்தார். இப்போ அவர் சொல்றாரு இமாம் ஹக்காரி சொன்னார், இங்கே அவர் பிழை விடுறார். என்ன? இமாம் ஹக்காரிக்கு இந்த விஷயத்தில் இஸ்னாத அவர் சொல்லலை. இப்போ சொல்ல போகிற விஷயத்தில் இமாம் ஹக்காரி வரைக்கும் உள்ள இஸ்னாத சொல்லலை, மற்ற எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறாரு. இந்த இடத்துல திடீர்னு சொல்றாரு கால ஷேகுல் இஸ்லாம் அல் முஅல்லிஃப் லிஹாதல் கிதாப், இந்த புத்தகத்தை எழுதி ஆசிரியர் சொன்னார் அப்படின்னா அவருக்கு இடையில பல மாணவர்கள் விடுபட்டாச்சு. இப்போ இவ்வளவுக்கு இஸ்னாது அவர் பேசாமல் எப்படி சொல்லிக்கலாம்? ஹக்காரியை சொல்லாமல் பேசாமல் சொல்லியிருக்கலாம். அவர் திடீர்னு அப்படி சொன்ன அர்த்தம் என்ன? இஸ்னாத் அங்கே என்னது? விடுபடுது. இவருக்கு செய்தியாக கிடைச்சிக்கலாம், யார் வழியாகவும் என்ன செய்யலாம்? செய்தியாக கிடைச்சிக்கலாம். இமாம் ஹக்காரி சொன்னாராம், வர ஐத்துன் நபிய ஃபில்மனா, நான் கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் அவுசினி, நான் ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னேன் அவுசினி, எனக்கு வசியத்து செய்யுங்கள். ஃபகால அலைக பி அத்திகாதி அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் ஹக்காரி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய அக்கீதா தான் சொல்லி கேட்கிறாரு. கனவுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய அக்கீதாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதை என்ன செய்ய? ஃபாலோ பண்ணுங்க. வ மத்ஹபி ஷாஃபிஈ, அதே போல இமாம் ஷாஃபியுடைய அந்த போக்கையும் நீங்க என்ன செய்ய? பிடித்துக் கொள்ளுங்கள். வ இய்யாக வ அஹ்லல் பிதா, உங்களையும் பிதத்வாதிகளை நான் என்ன செய்கிறேன்? எச்சரிக்கிறேன். மின அஸ்ஹாபி அபி ஹனீஃபா, இமாம் அபூ ஹனீஃபா அந்த மதுஹபை சேர்ந்த பிதத்வாதிகளை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? நான் எச்சரிக்கிறேன். வ முஜாலசத் அஹ்லில் பிதஅ மின் கைரிஹிம், அதே போன்று அது அல்லாத அவர்கள் அல்லாத பிதத்வாதிகளோடு உட்காருவதையும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? எச்சரிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு என்ன செஞ்சாங்க? வசியத்து பண்ணினார்கள். ரைட், இப்போ இதை எப்படி நம்ம அணுகுவது? 2 விஷயமா அணுகணும். ஒன்று இஸ்னாது ரீதியாக இது தாயிஃப் என்றது எங்களுக்கு விளங்குது. இஸ்னாது ரீதியாக வந்து ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் இஸ்னாதில் உள்ளதில் வந்து என்ன, அதாவது சமிஅத்து பஅத மன் அஸிகு இலைஹி, நான் நம்பக்கூடிய சிலர் எனக்கு சொன்னார்கள். ஹதீஸ் துறையிலையும் ஹத்ததனி அத்திகா, எனக்கு நம்பகமானவர் அறிவிச்சார்னு யாராவது சொன்னால் அந்த இஸ்னாது நம்ம என்ன செய்வோம்? தாயிஃப்னு தான் சொல்லுவோம். அவரிடத்தில் நம்பகமானவர் ஆகிக்கலாம். அந்த நம்பகமானவர் யார் அப்படின்ற கேள்வியை நம்ம என்ன செய்வோம்? எப்பயும் கேட்போம். விளங்கிட்டா? அதனால் அது மிக முக்கியம், யார் அறிவிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அதே போல் கீழ் உள்ள பகுதியில் இமாம் ஹக்காரி வரைக்கும் உள்ள இஸ்னாத் என்ன செய்யலை? முஅல்லிஃப் என்ன செய்யலை? சொல்லவில்லை. இது ஒரு பகுதி. இந்த விஷயங்களை எப்படி அணுகிறது? ஏன்னா நாங்கள் வந்து ஒரு இல்மியத்தை அணுகணும். கனவு வந்து சட்டார்னு மூட்டுற லிஸ்ட்டில் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்படி ஒரு கனவு முதலாவது சாத்தியமா சாத்தியம் இல்லையா? அக்கல்லேருந்து வருவோம். நம்மளோட அக்கீதா எப்படி இருக்கணும்னு சொல்ல வரேன். அக்கல்ல சிந்தனையில் இருந்து வருவோம். ஒரு மனிதன் இப்படி ஒரு கனவு காண உலக ரீதியாக சாத்தியமா சாத்தியம் இல்லையா? ஏன் சாத்தியம் இல்லை? ஏன் சாத்தியம் இல்லை? ஏன் ஏன் சாத்தியம் இல்லை? நான் கேட்குறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா,
நடந்தது பிழையா, நம்பலாமா, அவரோட தகவல் சரியா பிழையா. ரெண்டாவது, கனவுல காண்றது இப்படி ஒரு கனவு ஒருத்தன் காண முடியுமா முடியாதா? முடியும். முதல் விஷயம், இது முஹால் அல்ல, வழங்கிட்டா மனிதனால சாத்தியம் இல்லாத விஷயம் ஒன்றும் இல்லை. கனவு காண்றதுக்கு ரூல்ஸ் இல்லை. நீ வேண்டிய மொத்தம் அல்லாஹ் கனவுல கண்டேன்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. அவன் காண்றது கனவு, அவன் காண்றது என்ன கனவு. அதாவது கனவுகள் விஷயத்தில் இந்த இது சப்ஜெக்டை நான் மிகவும் அழகாகவும் இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படி என்பதற்காகவே நாங்கள் என்ன செஞ்சோம், பேத்து அருஆ இந்த அஹ்லி சுன்னான்னு உதைபீல் ஒரு புக் என்ன செஞ்சோம், எடுத்தோம். வணங்கிட்டா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் இடத்துல கனவுகள் பற்றிய நம்பிக்கை எப்படி இருக்கணும், கனவுகள் பற்றிய நம்பிக்கைகள் என்ன, கனவு பகுதி நிறைய குர்ஆன் சுன்னால என்ன செஞ்சுக்குது, எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த கனவுகள் விஷயத்தில் வழிகட்டு போனவங்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. சூஃபியாக்கள் வந்து அவர்களிடத்தில் அறிவை எடுக்கக்கூடிய மஸ்தரில் எது உண்டு, கனவு. வணங்கிட்டா கனவு உண்டு. அப்போ நம்ம சரியாகிக்கிறோம். முதலாவது எப்பையும் முஹாலா முஹால் இல்லையா, அதான் சாத்தியமா சாத்தியம் இல்லையா, சாத்தியம். யாரும் எந்த கனவும் என்ன செய்யலாம், காணலாம். எங்களுக்கு 10 காலிக்கிற மாதிரி கனவு காண, நானே எனக்கு 10 காலிக்கிற மாதிரி கனவு காண சாத்தியமானா சாத்தியம். ஆனால் கனவுல 10 கால் வராதுன்றா அது என்ன ப்ரூஃப்? எனக்கு கனவு காண்றதே சாத்தியம். நான் அல்லாஹ்வை கனவுல கண்டேன்னு ஒருத்தர் சொல்கிறான்னு வைங்களேன், அந்த கனவு காண்றது சாத்தியமா இல்லையான்னு கேட்டால் சாத்தியம். அதான் ஒருத்தர் கனவு காணலாம், கனவு காண்றதுல சாத்தியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருத்தர் கனவுல காணலாமா என்றால் ரசூல்லாங்களை கண்டாங்களா இல்லையா ரெண்டாவது வச்சுக்கொள்வோம். ரசூல்லாங்க அப்படின்ட்டு ஒரு கனவு ஒருத்தர் என்ன செய்யலாம், காண சாத்தியம் உண்டு. எனவே முதல் விஷயம், புத்தி ரீதியாக யாரும் மறுக்கலை, இது வாதத்தில் யாரும் இல்லை அப்படி சாத்தியமே இல்லைன்னு சொல்ல இயலாது. ஒன்றில் அவர் கனவு சம்பந்தமாக எல்லார கனவுகளையும் பூந்திருக்கணும், அல்லது உலக கனவுகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு 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 100 வருஷத்துடைய கனவெல்லாம் எடுத்து பார்த்து 100 வருஷத்தில் கனவு கண்டு எல்லாரையும் பார்த்தேன், இப்படி ஒரு கனவு லைஃப்பில் என்னது காணலான்னு சொல்லணும். கனவு சாத்தியம் இல்லைன்றது அல்ல உண்டு. உதாரணம் ஒருத்தர் கேட்குறார், நேரடியாக ஒருத்தர் எதையும் காணலை, குருடன் கனவு காணலாமான்னா கனவு சாத்தியம், கனவு சாத்தியம். இரண்டாவது பகுதி, கனவு சாத்தியம் என்றா இதில் ஷரியத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. 3 பகுதியை சொல்ல போகிறேன், சரியா? ரெண்டாவது பகுதி, இன்னென்ன நபர்களை காண்பது சாத்தியமான ஒரு பகுதி இருக்குது. அதில் அல்லாஹ்வை கனவில் காணல முடியுமா, சாத்தியமா? இப்படி ஒரு கருத்து முரண்பாடு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருக்கு மத்தியில் இருக்குது. நேரம் இல்லை உலகத்தில், நேரம் இல்லை உலகத்தில், நேரம் காண முடியாதுலன்னு தரானி என்ன நீ காண மாட்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டுமாறு சொல்கிறார், காண மாட்டேன். ஆனால் கனவுல காண முடியுமா? இறைவன் என்று ஒரு காட்சியை ஒரு மனிதன் என்னது, இறைவனுடைய அதே வடிவத்தில் காண்றதோ அல்லது இறைவனை ஏதோ ஒரு வடிவத்தில் ஒருத்தன் கனவுல காண்றதோ விளங்கிட்டா சாத்தியமா? இது ஒரு மஸ்அலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பகுதிக்கு நம்ம போகல, இது ஒரு மஸ்அலா. இரண்டாவது, புதிய இந்த நூற்றாண்டில் ஏற்படுத்தி விட்ட இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணலாமா? அது நம்ம யோசிக்கிற பதில் எல்லாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணலாமா அப்படின்னு நம்ம காண முடியும், அதுக்கான ஆதாரங்களை நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறோம், சாத்தியம் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஆனால் கண்டதனால அவர் சிறந்தவராக இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை, அவர் பெரிய என்னது இந்த எல்லாரையும் விட அவரை நம்ம பேத்து அவர்கிட்ட ஃபத்வாலாம் கேட்டுக்கணும் எந்த அவசியமும் இல்லை. அவர் மோசமானவராக இருக்கலாம். அபூ ஜஹல் அபூ லஹப்லாம் நேர கண்டவங்க, எந்த பிரயோசனம் இல்லை. இப்போ கனவுல காண்றவங்க ரெண்டாவது தான். இது ரெண்டாவது அம்சம். மூன்றாவது, சாலிஹீன்களை நல்ல மக்களை கனவுல காணலாம் மாட்டேன், அது யாரும் முரண்படலை. எல்லா நல்லவர்களையும் என்ன செய்யலாம், கனவுல காணலாம். இரண்டாவது பகுதி. அப்போ கனவு காண்ற என்ன மசாலால இது இருக்குது. காணாதவர்களை காண முடியுமா, பார்க்காதவர்களை காண முடியுமான்றதுலாம் புதிய இந்த ஓவராக யோசித்தவங்களோட பிரச்சனை. அது சப்ஜெக்ட் இல்லை. கனவு சம்பந்தமாக யார் படித்தாலுமே விளங்கிடும், அப்படி ஒரு சப்ஜெக்ட் இல்லை. இல்முன் நஃப்ஸ், அதாவது இன்றைக்கு உளவியல் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் எடுத்து பார்த்தாலும் கூட மனுஷன் வந்து காணாத காட்சியை என்ன செய்யலாம், காண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவது பகுதி, இப்படி கனவு கண்டா என்ன சொல்கிறது, எப்படி? அதாவது ஒருத்தர் செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார், ரசூலான கனவுல காணலாமா, ஓகே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார், என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்ன அஹ்மது பின் ஹம்பலை என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, இமாம் ஷாஃபியை ஃபாலோ பண்ணுங்க, அஸ்ஹாப் அபு, இப்போ இது வந்து லைஃப் ஓகே. நம்பகமான ஒருத்தர் வந்து சொல்கிறார், உங்களுக்கு நீங்கள் நம்புறவர், அவர் பொய் சொல்லாத ஒரு மனிதர், உங்களுக்கு 100% தெரியும், அவர் என்ன செய்ய மாட்டார், வேணுமென்று கனவெல்லாம் என்ன கனவு வந்து கட்டி சொன்னால் அதுக்கு எவ்வளோ பெரிய பாவம் பண்ணலாம் அவருக்கு தெரியும். 2 கோதுமை விதைக்கு முடிச்சு போட சொல்லப்படும், அவர் என்றைக்கும் என்ன செய்ய முடியாது, முடிச்சு போட்டுக்கல மாட்டார், அப்படின்னா அவர் பெரும் பாவம். இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பகமான ஒருத்தர் வந்து சொல்கிறார், எப்படி கனவுல கண்டேன், அஹ்மது பின் ஹம்பலை பின்பற்ற சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கனவுல சொன்னாங்கன்னா என்ன, இது எப்படி அஹ்லு சுன்னா ஜமாத்தினர் அணுகினார்கள் அப்படின்னா, எப்பையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தில் அழகான ஒரு உசூல் இருக்குது. எடுத்தே பிடிச்சின்னு கதவை சாத்துறது இல்லை, விளங்கிட்டா? அதெல்லாம் சும்மா போய் அடுத்த கேள்வி அப்படின்லாம் போகிறது இல்லை, விளங்கிட்டா? என்னன்னா ஒருத்தர் சொல்கிற நீ ஒன்றில் அவரை பொய்யரும், ரிலீஸ் ஆகிறதுக்கு முறை இருக்கு, ஒன்றில் அவரை பொய்யரணும், பொய் அப்படின்னு சொல்லணும், இது ஒரு வழி.
அவர் அண்டையிலேருந்து அவர் என்ன செஞ்சிருவார், பொய்யராகிடுவார். அல்லது ஏதாவது உளத்திப்பார், விளங்கிட்டா கணவன் நினச்சி ஏதாவது ஒன்று வந்திருக்கும் சும்மா பேசுகிற மாதிரி, அதை அப்படியே ரசூலுல்லாஹ் மாதிரி அப்படி நினச்சிருப்பார். அப்படி ரெண்டு, அப்படி அது உளத்தலா சொல்லணும். அல்லது உண்மையிலே கனவு தான் கண்டிக்கிறாரு, ஏதோ இவர்கிட்ட மனப்பிரமையில் என்ன செஞ்சிருக்கும், ஒரு அஹமது பின் ஹம்பலோட கொள்கை தான் என்னது மிக சிறந்தது அப்படின்ற ஒரு சிந்தனை இருந்திருக்கும். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி அவருக்கு ஒரு தோற்றம் வந்து அவருக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஒரு கனவு கண்டிக்கலாம், அப்படி சொல்லணும். அப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும். அல்லது நாலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தான் அவர் கனவு கண்டார், ஆனால் அதுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி தான் அவர் கனவு காண்டார். உதாரணமாக நம்ம கேட்குறோம் அவர்கிட்ட, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தான்னு சொல்லுங்கள். அவர் வர்ணிக்கிறார், ரசூல் அவரோட உடம்பு இப்படி இருந்துச்சு, அவரோட முகத்தை எப்படி பார்த்தேன். ஹதீஸை பார்க்குறோம், அவர் சொன்ன மாதிரி தான் சிஃபத்துலேயும் என்ன செய்யுது இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் சொல்கிறார், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல கண்டேன். அவர் ரசூலாங்களை காணாதவர். இப்னு அப்பாஸ் கேட்டாங்க, சொல்லுங்கன்னு சொன்னாங்க, எப்படி ரசூலாக இருந்தாங்க. அவர் வர்ணிக்கிறார், நேர கண்டா உங்களுக்கு இதுக்கு மேலே வர்ணிக்க முடியாதுன்னு இப்னு அப்பாஸ் சொன்னாங்க. அப்படின்னா என்ன, அவ்வளோ அழகாக என்ன செஞ்சுக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிருக்கிறான். இப்போ கனவு கண்டு ஒரு சில விளக்கங்கள் இருக்குது. உதாரணமாக ஒருத்தர் வந்து தாடி வலிச்ச மாதிரி கனவு காண்றார், தாடி வலிச்ச மாதிரி தன்னை கனவுல காண்டார். இப்படி எனக்கு ஒரு கேள்வின்னு வந்துச்சு, தாடி வலிச்ச மாதிரி கனவு கண்டேன். பெரும்பாலும் தாடி வலிச்ச மாதிரி கனவு காண்றதுல தாடி உள்ள வந்தான் முதல் விஷயம். தாடி வலிச்ச மாதிரி கனவு காண்றவர் யாரு, தாடி உள்ளவர். தாடி இல்லாதவர் தாடி வலிச்ச மாதிரி கனவு கண்டா அது கேள்வி கேட்க மாட்டார், அதான் இல்லையா தான் கண்டிக்கிறான். தாடி உள்ளவர் தான் தாடி வலிச்ச மாதிரி என்ன செய்வார், கனவு காண்டுவார். ஆனால் இதை சிலர் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், முடிஞ்சுதான் நம்ம ஏதோ கெட்டு போயிட்டோம் போலக்கு அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. நீ தாடி வச்சுட்டு இருக்கோ, நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு தாடி வலிச்ச மாதிரி கனவு கண்டா, அதுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் சில ஹதீஸ்களை வச்சு சில குர்ஆனை வச்சு அதுக்கு சில விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இதெல்லாம் சும்மா எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் வேண்டி அதெல்லாம் சும்மா கனவு அப்படின்ட்டு பேர் தெரியும், இவனுக்கு தெரியாது. அப்போ என்ன செய்யணும், இஸ்லாமிய அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, சொர்க்கம் போகிற ஒரு ஹதீஸை வச்சு, சொர்க்கம் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸை வச்சு அவர்கள் தாடி இல்லாதவர்களாக என்ன செய்வாங்க, சொர்க்கம் போகக்கூடிய மக்கள் தாடியற்றவர்களாக, இளைஞர் 33 வயது இளைஞருடைய வயசில் என்ன செய்வாங்க இருப்பாங்கன்ற செய்தி வருது. நீங்கள் மௌத்தாக போகிறீங்கன்னா இல்லைங்களா, உங்களுக்கு ஒரு பிஷாரத், அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு நன்மாராயம். என்ன, இந்த காட்சி வந்து உங்களுக்கு நல்ல காட்சி தான் என்ன செய்யுது சொல்லுது, சொர்க்கம் போகிறதுக்கு மாதிரியான ஒரு அறிவிப்பாக இது உங்களுக்கு என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம். இது அர்த்தம் அல்ல. என்ன அர்த்தம் அல்ல, நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் உறுதி தானே சொர்க்கம் நான் போகிறதுன்னு அவர்கிட்ட என்ன செஞ்சிடப்படாது, சொன்னவர்கிட்ட வந்து உறுதி எடுக்க பாரு. இதில் விளக்கம் என்னன்னா, நான் உனக்கு காட்சி ஒன்று காண்டேன், நீ தாடி வச்சுக்கிறேன், நல்ல வாழ்க்கை வாழ்கிறாய், இப்படி இருக்கிற டைமில் நீ ஒரு கனவு காண்ட. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய அதாவது கனவு இறுதி காலத்தில் என்ன செய்யாது, பொய்யாகாது. வஸ்தகுஹும் ருயன் வஸ்தகுஹும் கௌலா, நல்ல உண்மை பேசக்கூடியவர் தான் கனவுலே நிறைய என்ன செய்யும், அவருக்கு உண்மையான செய்திகள் கிடைக்கும்னாங்க. ஸோ நீ உன்னோட வாழ்க்கையை நான் பார்க்குறேன், இப்படி செய்யலாம் இருக்கலாம்ன்றது ஒரு விளக்கம். ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னாடி கால அபூபக்கர்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கனவு சொல்கிறார், உடனே அபூபக்கர் சொன்னா நான் விளக்கம் சொல்லுவான்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இருக்கிறாரு, அபூபக்கர்லாம் கேட்குறேன், நான் விளக்கம் சொல்லுவான்னு கேட்குறேன். ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுங்கன்னா, விளக்கம் சொன்ன முடிஞ்ச உடனேயே ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் சரியாக சொன்னேனான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் எப்படி விளக்கம் சொன்னார், வகையாக வந்துச்சு. வகையில் கனவை வச்சு அவருடைய மார்க்க அறிவை வச்சு இந்த வசனத்தை இதுக்கு என்ன செய்யலாம் சம்மந்தப்படுத்தி புரிஞ்சு கொள்ளலாம்ன்ற ஒரு அறிவுண்டு என்ன செய்யும் இருக்கும். அது சும்மா நம்மளா ஜாயின் பண்ணி விடுறதில்ல, அந்த வாசிப்பு அறிவில் அவருக்கு விளங்கும் இது இதைத்தான் என்ன செய்யுது குறிக்குது. அடுத்து இந்த விளக்கத்தை பல அறிஞர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. இதான் கனவு விளக்கம்ன்றது. ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னப்பா எப்படி சொன்னது சரியானு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸப்த பஅதன் வ அக்தஅத பஅதன் சொன்னாங்க. கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழைனாங்க, கொஞ்சம் சரி கொஞ்சம் பிழை. அப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட அபூபக்கர் சத்தியம் அல்லாஹ்வின் மீதான சத்தியமாக நீ அந்த பிழை விட்டத்தை சொல்லித்தாங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் லா தஹ்லிஃப், சத்தியம் பண்ண வேணாம் பண்ணாங்க, சத்தியம் பண்ண வேண்டாம் பண்ணாங்க. சொல்லி கொடுத்ததாகவும் வரல, அந்த செய்தியில் சொல்லி கொடுத்ததாகவும் வரல, சத்தியம் பண்ணவும் என்னது வேண்டாம்னு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி அணுகினாங்க, ஒருத்தர் வாரார் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே கழுத்து வெட்டி உருண்டு ஓடுற மாதிரி கனவு கண்டேன். இந்த கழுத்து வெட்டி உருண்டு ஓடுற மாதிரி கனவு கண்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், அப்போ நீங்கள் நாளைக்கு உங்களோட கழுத்தை வெட்டிக்கொள்ள வேண்டியதுதான். ஏன், கனவுல கண்ட உண்மை தானே. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மகனை அறுக்கிற மாதிரி கனவு கண்டார். அப்போ அடுத்த நாள் என்ன செஞ்சார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மகனை என்ன செஞ்சார் அறுக்க கொடுத்து. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும். அதை நான் அடிக்கடி சொல்கிறேன், எப்பயும் கேள்வி கேட்கப்படாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மகனுக்கு குர்பான் கொடுக்க போனாங்க, நம்ம கொடுப்போமாண்டு கொடுக்கக்கூடாது. நம்ம அப்படி கனவு கண்டா கெட்ட கனவுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும், இதெல்லாம் உதாரணமாக எடுக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மகனை குர்பான் கொடுக்க போனார், நம்ம கனவு கண்டா கொண்டு போமாண்டு கொண்டு போகக்கூடாதுன்னு சரியாக சொல்லுது. நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரல, உன்னோட கனவெல்லாம் வகையல்ல, உன்னோட கனவெல்லாம்
வகையில். இப்போ அவர் தான் சொல்கிறார், களத்து துண்டு ஓடுதுண்டா ரசூல்லா அங்கே சொல்கிறாங்க, இதை பற்றி நீ என்ன செய்ய வேணாம் அலட்டிக்கல, ஷைத்தான் பயப்படு அவங்கள என்ன செய்கிறான், அச்சமூட்டுகிறான், இதுக்கு அதுக்கு எந்த விதமான சப்ஜெக்டும் இல்லை என்று ரசூல்லா என்ன செய்கிறாங்க சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்கு குழப்பத்துக்கு பின்னால நீங்கள் போனீங்கன்னா உங்களை சிறுக்கில் கொண்டு போய் கூட என்ன செய்யலாம் விடலாம் இடத்துல ரசூல்லா புரியுறாங்க. இவைகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலதை வச்சு புரிஞ்சுக்கிறது. இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருத்தர் கனவுல காண்டார். அவர் ரசூலுல்லாஹ்களை கண்டனத்துக்கான சிஃபத்துக்கெல்லாம் சரியாக இருக்குது. இந்த மாதிரி வார்த்தை அவர் என்ன செய்கிறாரு கேட்கிறாரு என்று சொன்னால், இது போன்ற விஷயங்கள் சில பொழுதுகளில் அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துவதற்காக, உள்ளத்தில் உதாரணமாக அவர் இருக்கக்கூடிய கொள்கை அவருக்கு ஒரு தடமாற்றம் இருந்திருக்கலாம். என்ன, நான் என்ன இருக்கிற சரியான கொள்கை தான், கருத்து முரண்பாடான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இது சரியா அது சரியா, தடமாற்றம் இருந்திருக்கலாம். இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு உறுதி என்ன செய்யும், இறைவனுக்கு வகை இறக்கியவருக்கு என்னது, நீ சரியாக தான் இருக்கிறான்னு யாருக்கு என்ன செய்யலை சொல்ல இயலாது. இறைவன் என்ன செய்யலாம், அவருக்கு ஒரு அழுத்தம் வருவதற்கு, ஒரு ஹாரிஜா வெளியிலிருந்து ஒரு அழுத்தம் என்ன செய்யணும் வரணும். வருவதற்காக இது போன்ற இஸ்தினாஸ் என்ன மனதை ஆறுதல் படுத்தக்கூடிய சில செய்திகளாக அதை என்ன செய்யலாம் இருக்கலாம். இது எப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்களை கனவுல உண்மையாகவே கண்டாலும் அது அர்த்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் ஒரு கனவா போயிட்டு இருக்கான்னு அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹ்களுக்கு தெரியாது யார் யார் கனவு காண்றதெல்லாம். ஒருத்தர் கனவுல வரணும்னா அவர் வரணும்னு அர்த்தமா. இப்போ உதாரணமாக நான் ஒருத்தர் கனவுல வரணும் வைங்களே, நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்கன்னு கேட்குறதுல யாரும் உங்களை கனவுல கண்டு இந்த ஊருக்காக வந்தீங்க, ஊருக்கு வந்தால் தான் கனவு காண்றதா, எங்கே இருந்தாலும் கனவு காண நம்மளை கனவு காண்ற யாருக்குமே தெரியாது, ரசூலுல்லாஹ்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது மாதிரி கனவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தை அங்கே அவருக்கு ஏற்படுத்தி அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல் என்ன செஞ்சிருக்கலாம், அதனூடாக நடந்திருக்கலாம். அல்லது ரசூலுல்லாஹ்களை மாதிரி ஒரு தோற்றம் அவருக்கு வந்து, அதாவது ஒரு தவறான அமைப்பில் அவருக்கு ஏற்படுத்தி இமாம் அபூ ஹனீஃபா போன்றவர்கள் நல்ல கொள்கையில் உள்ளவங்களை கெடுக்கிறதுக்கு ஷைத்தான் என்ன செஞ்சிருக்கலாம், இது போன்ற சிந்தனைகளை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்கேயும் என்ன சொல்ல மாட்டோம்டா, இப்படி கண்டவன் பொய் சொல்கிறான்னு சொல்ல மாட்டோம். இதான் இங்கே மிக முக்கியம். இப்படி கண்டவன் எல்லாருமே பொய் சொல்கிறார் என்று நம்ம சொல்ல மாட்டோம். பொய் சொல்கிறவரும் அதில் இருக்கலாம், உண்மை சொல்கிறவரும் இருக்கலாம். ஒருத்தருடைய கனவு அவர் கண்டாரா இல்லையான்னு நாங்கள் முடிவெடுக்கிற முறை அவர் நம்பகமானவரா இல்லையானதை வச்சு தான். அவர் நம்பகமானவராக இருந்தால் கண்ட கனவை பற்றி கேட்போம். அந்த கண்ட கனவு கெட்ட கனவாக இருக்கலாம், நல்ல கனவாக இருக்கலாம். நல்ல கனவாக இருந்தாலும் இஸ்லாமிய ஷரியா அடிப்படையில் எங்களுடைய அடிப்படையை என்ன, எங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் வஹி. எந்த விதமான தஷ்ரீயும் கனவு என்ன செய்யாது, மார்க்க சட்டமும் கனவுலிருந்து என்ன செய்யாது உருவாகாது. இது யார்கிட்ட, சூஃபியாக்கள்கிட்ட தான் என்ன செய்யுது இருக்குது. சூஃபியாக்கள்கிட்ட தான் மனாமாத் கனவுகள் ஒரு மஸ்தர், மார்க்க ஆதாரத்துக்கான ஒரு மஸ்தர். அதே நேரம் புரிஞ்சுக்கொள்ளணும், கனவை நாங்கள் எப்படி நிற்கிறோம் தெரியுமா, அக்கலானிகள் அதாவது போலி பகுத்தறிவாதம் பேசக்கூடியவங்க கனவு பாபை மூடிடுவாங்க. அந்த கட்ட இந்த கனவு மற்ற அந்த கருத்தியல் ரீதியான எதுக்குமே பெருமதி இல்லை, அதெல்லாம் க்ளோஸ்ட், அந்த பாபெல்லாம் க்ளோஸ். இவங்கள்ட்ட இது வகையுடைய லெவல், சூஃபிகள்கிட்ட அது வகையுடைய அந்தஸ்து. கனவு அதெல்லாம் ஒருத்தர் கனவு கண்ட ஒரு அறிவிப்பை செய்வாங்க, அறிவிச்சுட்டு வரிவாயத்துக்கு ஹூயுன்னுடுவாங்க, அவருடைய அறிவிப்பு காற்றுல வந்தது அப்படின்னா, காற்றுல வந்ததெல்லாம் அறிவிப்பாக வைப்பாங்க. லைட்டா மனாமாத்து கனவுகள் ஜவுக் இதெல்லாம் ஃபிராசா இதெல்லாம் ஆதாரமாக வைப்பாங்க. இதெல்லாம் ஆதாரமாக இல்லை, நாங்கள் நடுவில் நிற்கிறோம். ஒருத்தர் கனவுன்னு சொன்னார்னா அவரோட கனவை நம்ம என்ன செய்ய மாட்டோம், சும்மா பொய்ப்படுத்த மாட்டோம். அவர் கனவு காணலன்னு சொல்ல மாட்டார். அபூ ஹனீஃபா நான் கனவு ரசூலா கனவுல வந்தால் அபூ ஹனீஃபா பின்பற்ற வேணான்னு சொன்னாங்கன்னா அதுக்காக நம்ம அபூ ஹனீஃபா பின்பற்றக்கூடாத முடிவுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். நீ கண்ட கனவு பொய்யண்டும் சொல்ல மாட்டோம். நீ கனவு கண்டிருக்கலாம், கனவு எங்களுக்கு தெளிவு இல்லை. நீ கனவு கண்டிருக்கலாம், கனவு எங்களுக்கு மார்க்க ஆதாரம் இல்லை. ரசூலுல்லாஹ் கனவுல வாராங்கன்ற அர்த்தம் அவர் எழுப்பி வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்கிறான்னு அர்த்தம் அல்லது. உனக்கு கனவுல ஒரு காட்சி, அந்த கனவு காட்சியை அல்லாஹ் உனக்கு ஏன் காட்டினான் என்பதில் பல அர்த்தங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம். சில பொழுது அது ஷைத்தானிய கனவாக இருக்கலாம், சில பொழுது இறைவனிடத்து பக்கத்தில் உனக்கு உறுதிக்கு வந்த கனவாக இருக்கலாம். எங்களுக்கு அது ஷரீஅத் ரீதியான ஒரு தெலீல் அல்ல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த மதீனாவில் கண்ட கனவுன்னு சொல்லி அது வருஷம் என்ன செய்ய திடீர்னு வரும். அது ஒரு 30 வருஷமாக வந்துட்டு தான் இருக்குது. இது 1000 பக்கம் கொப்பி அடித்து கொடுத்தா அவருக்கு கார் கிடச்சிதா அது கிடச்சிதான்லாம் சொல்லுவான். யாராவது கிழிச்சு போட்ட ஒருத்தர் கை முடங்கிட்டான், அது முட்டுப்பட்டுட்டான், இது முட்டுப்பட்டுட்டான், இப்படியெல்லாம் ஒரு கனவை கிழிச்சதுனால, யாரோ கண்ட கனவை கிழிச்சதுனால அவர் ரசூலுல்லாஹ்களை கண்டாரு சட்டமாக சொல்லியிருந்தாருனால எங்களோட அக்கீதா என்ன, அவர் கனவு கண்டதை நாங்கள் மறுக்க போகிறதில்லை. இருக்கலாம், அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. கிழிச்சு என்ன செய்யலாம், தூக்கி போடலாம். இதான் என்னோட சப்ஜெக்ட். இந்த பகுதி அவர் கனவு கண்டார் என்று உறுதியாக எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் அவரை பொய்ப்படுத்த போகிறதில்லை. கனவு கண்டிருக்கலாம், உங்களுக்கு உறுதிப்படுத்தலுக்காக அது வந்திருக்கலாம், இதில் சரி இருக்கலாம், பிழை இருக்கலாம், நாங்கள் பொய்ப்படுத்த போகிறதில்லை. இதெல்லாம் அறிஞர்கள் சொல்வதெல்லாம் எதுக்குன்னு தெரியுமா, இப்படி கனவு சப்ஜெக்டுகள் வந்தால் நீங்கள் எப்படி வச்சுக்கோ, இஸ்தினாசன்
ஒரு மன உறுதிக்காக என்ன செய்வாங்க சொல்லிக்கொள்வாங்க. மன உறுதிக்கான இப்போ நம்ம ஷாஃபியை பின்பற்றுறோம், நம்ம கொஞ்சம் அதில் உறுதி என்னடா எல்லாரும் கருத்து முரம்பாட்டிக்கிறோமா, நம்ம ஒரு கனவு கண்டம் யாராவது கனவு கண்டன்னு சொன்னாங்க அப்படின்னா அது கொஞ்சம் மனசுக்கு என்ன செய்யும், ஒரு ஆறுதலாகிக்க வேண்டத்துக்கு சொல்லுவாங்களே தவிர இது யாருக்கும் ஷரீஅத்துக்காக என்ன செய்யறதில்லை, சட்டத்துக்காக சொல்றதில்லை. சட்டத்துக்காக எடுத்தால் வழிகேடு, அது ஒரு பித்அத் கனவு என்றைக்கும் ஷரீஅத்தாக என்ன செய்யாது, மாறாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இந்த நேரத்தில் வையாக்க வஹலல் பிதா மின் அஸ்ஹாபி அபி ஹனீஃபான்னு வருது. அபு ஹனீஃபாவையும் அவர்களுடைய தோழர்களையும் கவனமாக இருங்க அப்படின்னு வருது தானே. இந்த விஷயத்தில் வந்து அதாவது சில பொழுதுகள் அந்த கனவை ஏற்றுக்கண்டாங்கன்னா இதை ஏற்றுக்கொண்டுருவாங்க. ஏன்னா இமாம் அபு ஹனீஃபாவை இமாமே இல்லைன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க, விளங்கிட்டா, அதை ஏற்றுக்கல வாய்ப்பு இருக்கா. சரி, ரசூலுல்லாஹ்ல கனவுல காணாட்டியும் இந்த பாயிண்ட்டு சரிதான், ஆனால் ரசூலுல்லாஹ்ல கனவுல காணலன்னு சொல்ல வாய்ப்புகள் என்ன செய்து இருக்குது. நாங்கள் இதை எப்படி அணுகிறோம்னா, இமாம் அபு ஹனீஃபாட்ட ஒரு பித்அத் ஒன்று இருந்தது, அல் இர்ஜா, அதாவது ஈமான் கூடாது குறையாது என்ற அந்த நிலைப்பாடு இருந்தது, விளங்கிட்டா. இப்போ அண்டைக்குள்ள பெரிய கருத்து முரண்பாடு என்ன இருந்திருக்கும், இந்த நிலைப்பாடு சரியா பிழையான்றது. ஒரு மனிதன் இப்படி ஒரு கனவு காண்றான்னு வைங்களேன், இந்த ஃபிக்குஹோட கனவுகளை பற்றிய சரியான அறிவோடு ஒருத்தர் கனவு காண்றான்னு வைங்க, அவர் உள்ளத்தில் சஞ்சலம் எங்கே ஏற்படும். இப்போ நம்ம அபு ஹனீஃபா இமாமோட அந்த சப்ஜெக்டில் கொஞ்சம் சஞ்சலமாகிக்கிறது நியாயம்தான், அது ஒரு நியாயம்தான். அவர் எப்படி புரிஞ்சு, இது அல்லாஹ் எனக்கு தந்த வகைன்னு அவர் என்ன செய்ய மாட்டார், புரிஞ்சுக்கொள்ள மாட்டார். எனக்கு இப்படி ஒரு கனவு தோணுது அப்படின்ற நேரத்தில் அவர் கொஞ்சம் சஞ்சலம் என்ன செய்யும் இருக்கும், தஷ்ரீஆ எடுக்க மாட்டார், மார்க்க சட்டமாக அதை எடுக்க மாட்டார், எடுக்கக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட கொஞ்சம் விரிவாக கனவுகள் ஒரு விளக்கம் என்று தலைப்பில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பேசிக்கிறோம், அதில் என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், ரைட், அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இதில் வந்து நினைக்கிறேன். இது மற்ற இது முக்கியம், இந்த ரெண்டுமே என்ன, ரெண்டு கனவுகளும் அறிவிப்பாளர் ரீதியாக தஈஃபானவைகளா, இவ்வளோ விளக்கமும் சஹீஹா இருந்தால் எடுத்து வச்சு சொன்னேன். நான் வேறு அக்கீதா நூட்கள் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அப்படி புரிஞ்சுக்கொள்ளணும். இவ்வளவும் என்ன இஸ்னாத் ரீதியாக அறிவிப்பாளர் ரீதியாக பலகீனமான செய்திகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு இந்த பகுதி என்ன செய்து முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். காலல் முசன்னிஃப் அல் ஹாத்திமா, முடிவில் பாருங்க, காலல் முசன்னிஃப் ஆஹிருஹு வல்ஹம்துலில்லாஹ், இதான் ஆஹிர், இதான் கடைசி. வல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. வஸலவாத்துஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வ ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஷரஹ்ல கீழே போட்டிக்கிறாங்க, வஃபக்கல்லாஹுல் ஜமீஅ லி தஆத்திஹி வ தப்பத்தல்லாஹுல் ஜமீஅ அலல் ஹுதா வ ரஸக்கல்லாஹுல் ஜமீஅ அல் இல்மன் நாஃபி வல் அமல் ஸாலிஹ் வ ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அப்படின்ற துஆவோட இந்த புத்தகம் முடியுது. பின்பக்கத்தில் பாருங்க, அல் மலாஹிக், அதாவது பின் இணைப்புகள், பிச்சேர்க்கைகள் அப்படி என்று சொல்லி ஒரு பகுதி போட்டிருக்கிறாரு. இந்த பிச்சேர்க்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன் எப்படி அறிஞர்களுடைய கூற்றுக்கள் என்ன செய்யுது எங்களுக்கு வந்து சேருது என்ற முதலாவது பிச்சேர்க்கை தான். அறிஞர்களுடைய கூற்றுக்கள் எப்படி இமாம்களுடைய கூற்றுக்கள் உருவாகிச்சு அதோடு சம்மந்தப்பட்டது. ரெண்டாவது வந்து என்னென்னு சொன்னால், விமர்சனத்தில் கூடுதலாக ஈடுபடக்கூடிய அறிஞர்களை விமர்சித்து தெரியக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன உபதேசம் செய்கிறீர்கள் என்ற இமாம் ஷேக் அப்துல் அசீஸ் ராஜ்ஹேரிய அந்த பகுதி. அடுத்த பகுதியும் அதுதான், உலமாக்களுடைய விமர்சனம் சம்பந்தமான உள்ள பகுதி. இது ஷரஹ், அதாவது எக்ஸ்ட்ரா, இந்த ஷரஹோடு சம்பந்தப்பட்டதல்ல. அல்ஹம்துலில்லாஹ். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். இப்போ என்னன்னு சொன்னால், 2-3 அறிவிப்புகள் இதில் வந்த சகோதரர்களை கட்டாயம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை சரியா நம்ம படித்தவைகளை எந்த அளவுக்கு நம்ம என்ன இப்போ எல்லோரும் கிளாஸில் கலந்து கொண்டிருக்கிறோம், மீட்டாட்டி கூட நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பகுதி என்ன செஞ்சுக்கணும் எங்களோட தலையில் நிற்கிது, அது சந்தேகமே இல்லை. அது நம்ம கொஞ்சம் பேப்பர் தார நேரங்களில் என்னது ஒரு 20-30 கேள்விகளை நம்ம அதுக்கு பதில் எழுதுகிற நேரத்தில் நம்ம ஒரு சம்மரைஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எந்த இடத்துல என்ன செய்கிறோம், நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் எங்களுக்கு சுருக்கத்துக்கு என்ன செய்யலாம் வரலாம். அந்த சுருக்கம் எல்லாம் நடந்து முடிந்த பின்னால் நம்ம அதுக்கு அடுத்த வகுப்பு, அதாவது இந்த திருத்தல் முடிஞ்சு அடுத்த திங்கட்கிழமை நான் பேப்பரை திருத்திக்கின்னு வருவேன். அரை மணி நேரம் திருத்தப்பட்ட பேப்பர் ரிவிஷன் விளங்கிட்டா, அதில் நம்ம என்ன பிழை விட்டிக்கிறோம், என்ன சரி வச்சுக்கிறோம், இந்த விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் அதோடு சேர்த்து முடிஞ்சால் அந்த நாள்லேயே அது நம்ம இந்த கிளாஸில் கலந்து கொண்டதற்கான ஷஹாதாத்தையும் நான் என்ன செய்கிறேன், அதாவது ஏற்பாடு செய்வதற்கான முழு முயற்சியும் நான் அதில் செய்கிறேன். இது ஒரு பகுதி. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ், அதாவது இந்த வாரமில் இந்த எக்ஸாம் முடிஞ்ச ஆளுக்கு அடுத்த வாரம் அகீதத்துல் கைரவானி, நம்ம சொன்ன மாதிரி இமாம் அதாவது அபு ஸைத் அல் கைரவானி அவர்களுடைய அந்த அகீதா நூல், அந்த நூலை நம்ம படிக்கிறோம். அது மொரோக்கோ பேஸ் பண்ணப்பட்டு
எழுதப்பட்ட அக்கீதா நூல். இமாம் மாலிக்குடைய அக்கீதாவை அதில் நிறைய என்ன செய்யலாம், நம்ம நிறைய தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த அக்கீதா நூலை எப்படி படிக்க போகிறோம் என்ற விஷயத்தை நம்ம சொல்லிக்கொள்கிறோம். நம்ம அக்கீதத்து தஹாவியா, அடுத்தது அக்கீதத்துல் என்ன, அதாவது ஷாஃபிஈ, இது ரெண்டையும் படித்தவங்களால் மட்டும்தான் அதை என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம் என்கின்ற அமைப்பில் தான் நம்ம என்ன செய்கிறோம், அது செய்ய போகிறோம். என்ன காரணம்டா, அதுலேயும் இதே சப்ஜெக்டுகள் என்ன செய்யும், நிறைய வரும். முர்ஜியா பற்றிய மற்ற மேலதிகமான தகவல்களை மட்டும்தான் என்ன செய்வோம் நம்ம. ஆனால் மத்தனை வாசிச்சிடுவோம், அதாவது அவருடைய மத்தனை முழுசாக வாசிப்போம். அவர் என்ன சொல்ல வராருன்ற செய்தியை முழுசாக சொல்லிடுவோம். இப்போ உதாரணமாக முர்ஜியாக்கள் வழிதவறியவர்கள் வந்தால் நம்ம விளங்கப்படுத்த போகிறதில்லை. முர்ஜியாக்கள் வழிதவர்கள், முர்ஜியாக்கள் ஈமான் கூடும் குறையாது அந்த சப்ஜெக்டுக்கு உள்ளவர்கள்ட்டு நம்ம என்ன செஞ்சுருவாங்க, போயிடுவோம். திருப்பி என்ன செய்யாது, அதில் நம்ம அதை சொல்ல போவது இல்லை. காரணம் இல்லைன்னா அது என்ன செய்யும், தஹ்சீல் ஹாசிலாக திருப்பி 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 அதை போய்கொண்டிருக்கும் என்பதனால் அதை சொல்லுவோம். எக்ஸ்ட்ராவான ஒரு தகவல் அதில் இருக்குமா இருந்தால் அது மட்டும் பதியப்படும். எனவே இதில் கலந்து கொள்ளாமல் அதில் கலந்து கொண்டு அதில் என்ன செய்யும், அது ஒரு முபகமாக ஒரு சிக்கலான ஒரு பகுதியாக என்ன செய்யலாம், அமையலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் முடியக்கூடிய ஒரு சின்ன ஒரு நூல் தானது. புக்கை நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம், எடுக்கலை. இன்ஷா அல்லாஹ் எக்ஸாம் முடிய அந்த வாரம் நம்ம எடுத்துகிட்டு இன்ஷா அல்லாஹ் வாரம் அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த எக்ஸாம் பேப்பர் கொடுத்து 1/2 மணி நேரம் அதுலேயே அந்த அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லுது. இந்த அந்த 1/2 மணி நேரம் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு பாக்கி உள்ள 1/2 மணி நேரத்தில் இந்த அறிவிப்பாளர்களை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. நான் இமாம் ஷாஃபியோட சொல்கிறேன்னு தான் நினச்சிருந்தேன். நான் என்ன பார்க்குறேன் தெரியுமா, இப்போ அந்த எனக்கு எப்பயும் கிதாப் அறிமுகத்துக்கு அரை வர போகுது தானே, எக்ஸாம் ரிவிஷன் கிதாப் அறிமுகத்து அரை வர போயிடும், அதை செய்கிறோம். இப்போ நாம் சொன்ன இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய மாணவர்கள், அதாவது நான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று வந்து இந்த இல்முல் கலாம் சம்பந்தமான அந்த பகுதியும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மாணவர்களும் ஒரு தனி வகுப்பாக, அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துடைய மாணவர்கள் பற்றிய ஒரு அறிமுகம் தனி வகுப்பாக என்ன செய்வோம் நாங்கள் வைப்போம். ஆனால் அந்த அக்கீதா வகுப்பு முடித்தவர் வைப்போம்னு சொல்கிறேன். இது என்ன ஒரு ஆலோசனை தெரியுமா, இதோட டச் ஆனது தான். ஆனாலும் அது எனக்கு அந்த புத்தகத்துடைய அக்கீதா அதை நடத்தி முடிக்க முடியாமல் போயிருமோன்ற ஒரு சாத்தியமின்மை எனக்கு என்ன செய்யுது இல்லைங்க. பின்னுக்காக என்ன செய்யும்னா அப்புறம் மாநாட்டு மாதமெல்லாம் என்ன செஞ்சிடும் வந்து முடிஞ்சிடும். அதனால் அதெல்லாம் என்ன செஞ்சிடும் இருக்கும். புக்கை திறந்துடுவோம், ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடும். முடித்த பிறகு கன்ஃபார்மாக நம்ம அந்த ரெண்டே என்ன செய்வோம், அதாவது ஃபல்சஃபா சம்பந்தமான இஸ்லாத்துடைய முழுமையான பார்வையும், அடுத்தது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மாணவர்கள், அதை இந்த கிளாஸ் தொடரில் என்ன செய்வோம், கட்டாயம் அதை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அது என்ன தெரியுமா முல்ஹக், அது என்னடா அறிஞர்கள் என்ன இப்போ இவங்க என்ன சொல்கிறேன்டா, இந்த இப்போ இஸ்லாமிய அறிஞர்களை வந்து சகட்டு மேனிக்கு விமர்சிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து எப்படி எங்களோட இதில் வளர்ந்து போயிருக்குதோ அதே மாதிரி அரபு உலகத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யுது இருக்குது. அதை பற்றி என்னது கொஞ்சம் சொல்லுங்கள் என்றால் வளமையான, அதாவது நம்ம நடந்து கொள்ள வேண்டிய பேணுதலான அந்த என்னது காட்டணும், பேணுதல் காட்டணும் என்ற மாதிரியான உபதேசங்கள் தான் அதில் என்ன செய்யுது, அதில் இருக்குது. அதை நம்ம சுருக்கமாக சொன்னால் சரி வராது, அதுக்கு ஒரு முன்னுரைகள் அடிப்படையை சேர்த்து சொல்லணும் என்பதனால நான் அதை சொல்லலை, வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பெரிய பகுதி ஷேக், அது அடிப்படைகளோடு சொல்லணும். அந்த மாதிரி டைம் இல்லை இது 2 மட்டும் செஞ்சுருவோம் சார். அடுத்து இப்போ இந்த அதாவது கடைசியாக அந்த கனவுடைய வந்து அந்த விஷயங்கள் தானே, அதாவது இப்போ உள்ள அந்த தற்காலத்தில், அதாவது அந்த இமாம்களுடைய காலம் இல்லாமல் இப்போ நம்ம வாழக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 4 மதங்களுடைய வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே. உதாரணமாக வந்து ஹனஃபியாக்கள் பார்த்தீங்கன்னா சாஃபியாக்கள் ஒரு மாதிரியே பார்க்குறோம், சாஃபியாக்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய மக்கள் ஹனஃபியா. இந்த மாதிரி நேரத்தில் வந்து இதை மொத்தமாக அப்படி தவிர்த்தா இது அப்படி அதாவது இப்போ இந்த கனவுகள் ஊடாக சூஃபியாக்கள் தான் பெரும்பாலும் தங்களே உயர்த்தி வச்சுக்கொள்வாங்க உனக்கிட்டா. அதேபோல் மதுஹபுகள் ஒத்தரை தஃதீல் சிறப்புப்படுத்துறதுக்கும் மதுஹபு நான் ரசூலால கனவுல கண்ட செய்திகளை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அது அல்லாமல் இந்த அறிஞர்கள் விமர்சிச்சுக்கிறதுக்கு என்னது சொல்லுவாங்க. இதுக்கு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸையும் யூஸ் பண்ணாங்க, சில தவறான கனவுகளையும் யூஸ் பண்ணாங்க, சில நல்ல மக்களுடைய கனவுகளையும் யூஸ் பண்ணாங்க. இப்போ இதுக்கு பொதுவாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய பதில் என்ன, அந்த பாபை மூடுறது என்றது அவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா அது வந்து உண்மையாக இருந்தால் அதை ஒரு சப்ஜெக்ட் அப்படியான சான்சஸ் சந்தர்ப்பம் இருக்குமா இருந்தால் மூடினா அது வந்து எங்களை நாங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட வந்து எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்வது போல். இதை நான் உதாரணம் சொல்கிறேன்னா, மஹதி என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், 150 லட்சம் பேர் செஞ்சுக்கிறாங்க. நான் தான் மஹதி வசிக்கு நல்ல வழி மஹதியே இல்லை, முடிஞ்சிச்சு. மஹதி என்றது என்னது இஸ்லாத்தில் கிடையாது, எல்லா ஹதீஸ்களுமே லாயிஃப்னு ஒரு குரூப் என்ன செஞ்சிச்சு சொல்லிச்சு, சாப்டர் முடிஞ்சுது. இவர் மஹதியா, எவருமே மஹதி இல்லை, மஹதியே வரமாட்டார், சாப்டர் அழகாக க்ளோஸ் ஆகிடும் விளங்கிட்டா. அதே போல் இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து மௌத்தாகிட்டான்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, காதியானிகள்.
வணங்கிட்டா. ஈசா அலைஹிஸ் ஸலாம் இறங்கி வராங்கன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு குரூப் முடிவு எடுத்தாங்கன்னா, ஈசா அலைஹிஸ் ஸலாம் திருமணம் முடிச்சு வாழ்ந்த எல்லா நபிமாரும் மௌத்தாகிட்டாங்க. திருப்பி இந்த இறங்கி வாரது அந்த பிரச்சனை அது முடிச்சு. சிம்பிள். இப்படி போனதுனால அந்த மாதிரி வந்தவர்கள் தான் நாஸ்திகர்களும். இவன் இறைவன் இருக்கின்றான், இவன் 4 பேர் இறைவனே இல்லை முடிச்சு வணங்கிட்டா. நமக்கு நிம்மதியான செஞ்சிடலாம். இந்த சாப்டர் மூடுற கேஸ் இருக்கு தானே, இது மூடலாம். உண்மையிலே இல்லைன்னா என்ன செய்யலாம், மூடலாம். ஒரு குரூப் சொல்லுது என்னது, நான் உனக்கு நினச்ச மாதிரி சூனியம் செய்வேன், நான் அது செய்வனுக்கு செய்வேனே வச்சுக்கிறேன்னு சொல்லுது. இன்னொரு குரூப் சொல்லுது என்ன, அதாவது சூனியம் இருக்குது, அதை என்ன செய்யலாம், நம்ம நம்பலாம், ஆனால் தாக்கம் வராது. இது கொஞ்சம் பவர் குறவு. பார்த்தாங்க சூனியமே இல்லை, முடிஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டோம்டா. இதெல்லாம் நிம்மதி, நமக்கு நிம்மதி. ஆனால் உண்மை இல்லது. அதை சொல்ல போனால் எப்படின்னா, நாங்களே எங்களை ஏமாற்றிக்கொள்றது மாதிரி. நாங்களே ஒருத்த வந்து களவெடுக்கிற நல்லா விளங்குது, நம்ம அவன் களவெடுக்கலடாப்பா அப்படின்னு நம்ம போகிறது இருக்கு தானே. இது வந்து சிம்பிளாக சொல்ல போனால், நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை கண்டுட்டு எங்களை நம்ம அதே மாதிரி கண்டால் இப்படி ஒரு தகவல் இருக்கின்றதை நம்ம மனசில் பதிவு வச்சுக்கோம். அப்போ அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் நீங்கள் எல்லா இடத்துல அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹுராஃபாத்திலிருந்து மக்களை விடுதலையும் பெற வைக்கும். ஆனால் உலகத்தில் உள்ள எந்த ஹக்கீக்கத்தையும் என்ன செய்யாது, நிராகரிக்கவும் செய்யாது. அப்படி இருந்தால் அப்படி இருக்குதான். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சகுனத்தை பற்றி கூடாது, ஷிர்க்கு இல்லை என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே இருக்கும் என்றால், அல்லது இந்த 2 இந்த 3 சகுனம் இருக்குது, இப்படி 2 அறிவிப்பு என்ன செய்தோம் பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீக்கத்தை பேசுறதுல என்ன செஞ்சாங்க, இப்படித்தான் அது இருக்குது அப்படி இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கடைபிடிச்சு. அதுதான் நல்ல வழி, அதுதான் யதார்த்தம். அதை வந்து தெரியும். இந்த பகுத்தறிவால் தன்னை ஏமாற்றிக் கொள்றவங்களுக்கு பெரிய கஷ்டம் அதை ஏற்றுக்கிறது. அந்த பாபா அடிச்சுட்டு மூடிட்டு போகிறது அவங்களுக்கு என்னது லேசி. ஆனால் லேசின்றதுக்கு உலகத்தில் உலகத்தில் உள்ள ஒரு விஷயம். அதனால் என்னது, அந்த இப்போ அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் எல்லாருமே இந்த கனவுகளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் வந்து உலக யதார்த்தங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்ப வேண்டிய பொழுது நம்பி அதை எப்படி அணுகணுமோ அந்த அணுகுமுறையும் என்ன செய்யுது, சேர்ந்து கொண்டு வந்து கொடுக்குறது என்ன செய்யணும் நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்ம சொல்ல முடிஞ்சது. வேறு ஏதாவது கேள்விகள்? சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்தி. சொல்லு. இமாம் ஷாஃபி ஹனஃபி 4 இமாம்களையும் ஒருத்தர் தான் பின் பண்ணணும்னு இருக்கா, இல்லை சில விஷயங்கள்ல ஒரு இமாம், சில விஷயங்கள்ல ஒரு இமாம் பின் எந்த இமாமும் பின்பற்றக்கூடாது. இதுதான் சரியான சப்ஜெக்ட். அதாவது இந்த இமாம்களுடைய தோற்றம் இருக்குதானே, இந்த அறிஞர்களுடைய தோற்றம் என்னென்னா, அவங்க ஹதீஸ்களை தொகுத்து அந்த ஹதீஸ்களுடைய சட்டங்களை ஆய்வு செஞ்சு மக்களுக்கு சொல்கிறதுல அரும்பாடுபட்டவங்க. இந்த 4 இமாம்கள் மட்டுமல்ல, பல நூற்றுக்கணக்கான இமாம்கள் என்ன செஞ்சாங்க, பாடுபட்டாங்க. ஒரு காலத்தில் இமாம் அவுசாஇ, இமாம் லைஸ் இப்னு சஅத், இப்படி பல அறிஞர்களுடைய பின்னுக்கால பெரும் மக்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதே போல் இமாம் இப்னு ஹஸம், இப்படி பலர் இருந்தாங்க. அப்படி குறைஞ்சி இந்த 4 இமாம்களுடைய பேர்கள் ஹைலைட் ஆகி என்ன செய்யுது, இந்த வரைக்கும் இருந்து கொண்டிருக்குது. இதில் அர்த்தம், இந்த 4 இமாம்களுக்குள்ளேயும் டோட்டலாக இஸ்லாம் சுருக்கப்பட்டுட்டோ அல்லது இவங்களோட தீர்ப்புக்குள்ளே தான் எல்லா தீர்ப்பும் என்ன செய்யுது இருக்குதுண்டோ, இந்த 4 மதுஹப் சொல்லாத எந்த சட்டமும் இஸ்லாமிய சட்டமாக என்ன செய்யாது, மாறாதுண்டோ அல்ல. நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை சரி காண்றோமா, அதை இதுக்கு எப்படி சொல்லலாம்னா, இந்த 4 மதுஹபையும் மദ്രസா மாதிரி சொல்லலாம். மதுஹப்னு சொல்லக்குள்ள 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். எங்களோட ஊரில் உள்ள மதுஹப் வேறு, எங்களோட ஊரில் உள்ள மதுஹப் ஹுராஃபாத்து, தரீக்கத்து, இந்த அஷரியத் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஷாஃபி மதுஹப்னு வச்சுக்குது. வணங்கிட்டா. இமாம் ஷாஃபியும் அவருடைய நேரடி மாணவர்களும் அவருக்கு புறம் வந்த அந்த நேர்மையான மாணவர்களும் சொன்ன மதுஹப் வேறு, அதனுடைய ஹக்கீகத்து வேறு, இது வேறு, பொதுமக்களுக்கு மத்தியில் இருக்கிற வேறு. நான் அந்த மதுஹப் பற்றி பேசலை, நூல்கள் உள்ள அந்த மதுஹப் பற்றி பேசுகிறேன். இப்போ அந்த மதுஹப்களை பொறுத்தவரை எப்படி சொன்னால், ஒரு மദ്രസா மாதிரி விளங்கிக்கலாம். நம்ம மദ്രസா மாதிரினா, ஒருத்தர் வந்து மദ്രസാவில் போய் சேர்றார். மദ്രസാவில் போய் சேர்ந்து அவர் சொல்கிறாரு, பாருங்க இந்த ஃபாலு எல்லாம் 2வது தான். புகாரி எடுத்துகிட்டு வாங்க, நான் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன், புகாரிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன் என்று அவர் புகாரியை எடுத்தாருண்டா, நிச்சயமாக அவர் தலைகளாக தான் என்ன செய்வார், விளக்கங்களை கொண்டு போய் சேர்ப்பார். என்ன காரணம், அவருக்கு அரபு தெரியாது, மொழிபெயர்ப்பு தான் அவர் என்ன செய்ய போகிறாரு, பார்க்க போகிறாரு. அவரால் முடிவெடுக்கிறதுக்கு அவர் எல்லா ஹதீஸையும் படித்தவரும் அல்ல. அப்போ அவர் யார்கிட்ட படிக்க வேண்டிய அந்த மதரசாலையிட்ட ஒரு ஆசிரியர்கிட்ட என்ன செய்ய வேண்டியது, படிக்க வேண்டிய. ஆசிரியர் என்ன செய்வார், ஆதாபுல் வுதுவுடைய ஒழுக்கங்கள் 1 சொல்லிட்டு போகிறார். இப்போ மாணவர் உட்காந்துக்கிட்டு, இப்போ தான் ஃபஸ்ட் இயர் உட்காந்துட்டு, நீங்கள் சொல்லி கை கழுவுன்னு சொன்னீங்க, அது எங்கே வருது கிதாபு, இப்படி கேட்டுட்டு இருந்தான்னு வைக்கல, அவ்வளோதான், அந்த வருஷம் ஃபுல்லாக உதுவில் முடிஞ்சிடும், அந்த வருஷம் ஃபுல்லாக உதுவில் முடிஞ்சிடும். இப்போ இவர் என்ன செய்ய வேண்டியிருக்குது, அந்த ஆசிரியர் படிக்க வேண்டிய, அவர் முதல்ல நம்பகமானவனை பார்த்துக்கிறோம், அவர் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தான பார்த்துக்கிறோம், நல்லா படித்தவரான்னு பார்த்துக்கிறோம். அப்படிப்பட்ட மசாலா சேர்ப்போம், படிச்சுக்கிறது. 1ஆம் ஆண்டு ஃபுல்லாக என்ன செய்யுது, படிக்கிறது. அவர் நிச்சயமாக அவருடைய இஜ்திஹாதும் அந்த படிப்பில் இருக்கும், அவருடைய பிழைகளும் அந்த படிப்பிலைக்கு நமக்கு தெரியாது, நம்ம படிப்போம். 2ஆம் ஆண்டு படிப்போம்,
3ஆம் ஆண்டு படிக்கிற டைமில் நமக்கு இலக்கணம் வந்திருக்கும், அரபு மொழி கொஞ்சம் வந்திருக்கும், ஹதீஸ் கிதாபுகளை வாசிக்கிற அறிவு வந்திருக்கும். இப்போ தேடல் என்ன செய்வோம் ஆரம்பம். அப்போ கேட்குற வகுப்பாக மதரசாவில் இருக்கும். அதே உஸ்தாத்கிட்ட கேள்வியே கேட்பாங்க, இப்படி நீங்கள் சொன்னீங்க தானே, அதுக்கு ஹதீஸ் இல்லையே அப்படின்னு. ஓ நானும் அதை பார்த்தேன் தான், அது என்னது லைஃபானதான் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. இந்த இடத்துக்கு வருவார். இதுக்கு தான் மதுகம் விளங்கிட்டா. இந்த அளவில் மதுகம் இருக்கணுமே தவிர இதை எப்படி ஆக்கிரப்படாண்டா, நான் 1ஆம் ஆண்டில் உஸ்தாத்கிட்ட படித்தேன், இனி மவுத்து வரைக்கும் அதுதான். யார் என்ன சொன்னாலும் புகாரியை கொண்டு வந்தாலும் சரி, ஹதீஸை கொண்டு வந்தாலும் சரி, இனி என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் யாரா சொல்லுவாங்களான்னு. அதுதான் மதுக பிடிவாதம். அதான் என்னது மதரசா பிடிவாதம் மாதிரி தான் மதுகப்படி. இந்த அடிப்படையில் தான் அதில் வந்தாங்க. உதாரணமாக இமாம் பைஹக்கி ஷாஃபி மதுகப்படி மிகப்பெரிய அறிஞர், ஷாஃபி மதுகப்படி மிகப்பெரிய அறிஞர். அவர் சுனல் குப்ரா என்ற பைஹக்கில் கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 12-14 பாகம் இருக்கும். அவர் என்ன செய்வார் தெரியுமா, இமாம் ஷாஃபியுடைய மதுஹபுக்கு ஒரு தீர்ப்புக்கு எங்கெங்கெங்கிருந்தெல்லாம் அவர் ஹதீஸ்களை கேட்டாரோ படித்தாரோ அந்த ஆதாரத்தெல்லாம் கொண்டு வந்து குவிப்பார். கிட்டத்தட்ட சொல்லப்பட ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி களஞ்சியம் அப்படி குவிப்பார். இமாம் தஹபி சொல்றாரு, அவர் தனக்கு பின்னால் இமாம் ஷாஃபி மதுஹபை போன்ற ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்க நினைச்சிருக்க உருவாக்கிப்பார். அதான் இன்னொரு மதரசா உருவாக்க நினைச்சிருந்தா அவர் உருவாக்கிப்பார். அந்த மதரசால உஸ்தாதா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இமாம் ஷாஃபி மதரசால இவர் உஸ்தாதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் இன்னொரு மதரசா உருவாக்க நினைச்சிருந்தா உருவாக்கி இருந்திருப்பார். அந்த அளவு நொலஜுள்ள அறிஞராக என்ன செஞ்சார் இருந்தார். இதுதான் அர்த்தம். அதாவது அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார். அவ்வளோ நாலேஜும் அவ்வளோ இஜ்திஹாதும் அவ்வளோ மார்க்க விளக்கம் அவர்கிட்ட இருந்தது. எனவே மதுஹப் என்று சொல்கிறது நாங்கள் எங்களை ஆரம்பமாக வளர்த்து கொள்ள, எங்களை நாங்கள் புரிந்து கொள்ள, நம்ம ஒரு அடிப்படையில் வளரணுமே, அதுக்காக வேண்டி படித்துக் கொள்வதை தவிர மதுஹப் சொன்னால் அதுதான் அதில் வரான்னு இமாம் ஷாஃபியை என்ன செய்யலை. இப்போ சொல்ல நாங்கள் படித்ததெல்லாம் என்ன சொல்லுது, நான் ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்து அதுக்கு மாற்றமாக ஹதீஸை கண்டால் என்ற வார்த்தையை என்ன செஞ்சிருங்க விட்டு விடுங்கள். அந்த தீர்ப்பு நான் சொல்லாது விட்டாலும் நான் சொன்னதாகத்தான் என்ன செய்யும் அமையும் என்று சொன்னாங்க. ஆனால் இதெல்லாமே எதை குறிக்காது, எங்களோட ஊரில் உள்ள மதுஹப்கள் இருக்குது, இதை ஒரு பொழுதும் குறிக்காது. அதில் அடித்து சொல்லலாம், குப்பைகள் மிகவும் நிறைந்த ஒரு விஷயத்தை தான் மக்களுக்கு போதிச்சுக்கண்டு மதுஹபில் இல்லாததெல்லாம் மதுஹபாக சொல்லிக்கணும். சொல்ல போனால் மதுஹபை பின்பற்றாத மதுஹபாதிகள் போட்டால் 90% நம்ம மதுஹபை பின்பற்ற இடத்துக்கு செஞ்சிருவோம் வந்துடுவோம். அதாவது குர்ஆன் ஹதீஸ் உள்ள இடத்துக்கு வந்துடும். ஏன் உண்மையான மதுஹப்லையும் நம்ம பேசுவோம். அவங்க என்ன பேசுவாங்க, அங்கே உள்ள இடத்துலையும் என்ன செய்வாங்க பேசுவாங்க. இதுதான் விஷயம். அல்லாஹு அலம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.